பிரைஸ் லோ பிரதர்ஸ், பிரைஸ் லோ சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம தேவனுடைய ஆவியானவருடைய துணையோட நம்ம தெரிஞ்சுக்க போறிய விஷயம் எதை குறித்து நம்ம இன்னைக்கு அறிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லோட்டுடைய நாட்கள் எப்படி இருந்ததோ மனுஷகுமாரன் வெளிப்படும் அந்த நாட்களும் கூட அப்படியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? லூக்கா 17வது அதிகாரத்துல இந்த வசனம் இருக்கு. அப்படின்னா லோட்டோடைய நாட்கள்ல என்ன நடந்துச்சு, லோட்டோடைய நாட்கள்ல மனுஷர்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தது, சோதோம் கும்ரால இருந்த தேவனுடைய பயமின்றி வாழ்ந்து வந்த அந்த மக்களுடைய மனநிலைமை எப்படி இருந்ததோ அப்படியாகத்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவருடைய இரண்டாம் வருகையில வரும்பொழுது மனுஷர்கள் தேவனுடைய பயமற்றவர்களாக, தேவன் மேல பயம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி வசனத்துல தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அங்க ஒண்ணு நான் பிலீவர்ஸ், தேவனை அறியாத புறஜாதி மக்கள் தேவனுக்கு தேவன் மேல பயத்தையே வைக்காம பயபக்தி இல்லாம நடந்து கொண்ட மனுஷர்களுடைய ஒரு பெரிய அழிவு என்கின்ற அந்த தண்டனை இல்லைங்களா, நித்திய மரணம் என்கின்ற அந்த இடத்துக்கு அவங்க எல்லாருமே போயிட்டாங்க. அதுக்கடுத்து இன்னொரு கேட்டகரி இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனை அறிந்த பிறகும் பின்னிட்டு பார்க்கிறவர்கள். அதுதான் லோட்டோடைய மனைவி இல்லைங்களா? லோட்டோடைய மனைவிய நீங்க எல்லாருமே ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா நம்மளுக்கு திருஷ்டாந்தமா சொல்லியிருக்காங்க. ஒண்ணு அவபக்தியில நிரம்பியிருந்த அந்த மக்களுடைய அழிவு, இன்னொன்னு தேவனை அறிந்த பிறகும் பின்னாடி திரும்பி பார்க்கிறவர்களா இருப்பாங்களே அந்த மக்களை இதோ சீஷர்களை பார்த்து சொன்னாங்க, பாத்துக்கங்கப்பா அவங்களுக்கு நான் யாருன்னு சொல்லி தெரிஞ்சிடுச்சு. பிலிவரா இருந்து பின்னாடி திரும்பி பாக்குறவங்களா இருப்பாங்களே தேவனை அறிஞ்ச பிறகும், அப்படிப்பட்ட கேட்டகரிக்கு லோட்டோடைய மனைவிய சொல்லிட்டு அதுக்கடுத்து ஆண்டவர் இன்னும் சில விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 37வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கும் இப்படி. அது எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த இடத்தையும் கூட ஏசப்பா ஒரு அடையாளமா சொல்லிட்டு அந்த நாட்கள்ல நான் வெளிப்பட போறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. இந்த எல்லா விஷயங்களையும் அறிஞ்சுக்கிறதுக்காக நம்ம லூக்கா 17வது அதிகாரம் 28லிருந்து 37வது வரைக்கும் வசனத்தை வாசிங்க. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்து கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்து கொள்ளுவான். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திருகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். ஆமென். 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 இங்க வசனத்துல கவனிங்க. இதோ லோட்டோடைய நாட்களில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வெளிப்படும் அந்த நாட்களையும் கூட அப்படியாகத்தான் நடக்கும். ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், வித்தார்கள், நெட்டினார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா ஜனங்க முழுசாவே எப்படிப்பட்ட மனநிலைமையில இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பயமின்றி தன்னுடைய சுயநலமான ஒரு வாழ்க்கையை தன்னை குறித்து மாத்திரமே யோசித்து கொண்டு, தேவன் என்னை எதற்காக அவர் ரூபித்தார், என் தாயின் கருவிலிருந்து என்னை ரூபித்து எதற்காக இந்த இடத்துக்கு என்னை அனுப்பி வைத்தார், இதோ தேவனை தேடுகின்றவர்களாக மனுஷர்கள் இல்லாமல், தேவனை தேட வேண்டிய எந்த இதுவும் இல்லாம மனுஷர்கள் முற்றிலுமா அவங்க சுகபோக பிரியர்களாக வாழ்ந்து வருகிறவர்களாக இருந்து தேவனுடைய பயமின்றி வாழுகின்றவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த 28வது வசனத்துல ஏசப்பா சொல்லி இருக்கிற இந்த ஒரு திருஷ்டாந்தத்தின் மூலியமா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படியாத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் அந்த நாட்கள்ல மனுஷர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து 29வது வசனத்தை பாருங்களேன். லோட்டு
அந்த சோதோம் என்கின்ற அந்த ஊரை விற்று அவன் புறப்படும் அந்த நாட்களில் என்ன நடந்தது? வானத்திலிருந்து அக்கினி தேவன் வந்துட்டு அந்த சோதோம் குமரா அந்த பட்டணத்தின் மேல் ஊற்றி அந்த பட்டணத்தின் எல்லா மக்களையும் அவர் அழித்து போட்டார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து மனுஷகுமார் வெளிப்படும் அந்த நாட்களையும் கூட இதே போலதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா அக்கினியின் மூலியமா இந்த பூமிக்கும் அவபக்தியில நிரம்பி இருக்கின்ற மக்களுக்கும் ஒரு பேரழிவு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏசுப்பா சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி, அதுக்கடுத்து என்னன்னு சொல்லி சொல்றாருன்னா, அந்த நாட்கள் ஒருவர் மாளிகை மேல இருப்பார். இதோ அந்த மாளிகை மேல இருக்கிறவன் தன் தீனி பண்டத்தை கொண்டு வர்றதுக்கு அவன் வந்துட்டு இறங்கி வீட்டுக்குள்ள போகாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 32வது வசனத்துல என்னன்னு சொல்லி சொல்றாரு? லோட்டோடைய மனைவியின் நீங்க என்ன நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா பின்னிட்டு பாக்குறவன் எனக்கு பாத்திரம் நல்ல அப்படின்னு சொல்லி லூக்கா புத்தகத்துல 9வது அதிகாரம் 62வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். பின்னிட்டு பாக்குறவன் யார்? பின்னிட்டு பாக்குறவன் பழைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருந்தோம்? சிலை வழிபாடுகளை செய்து கொண்டு இருந்தவர்களாக இருந்தோம். நேரத்தை நாட்களை வீணா கழிக்கின்றதுக்கு அநேக பொழுதுபோக்கு என்கின்ற அநேக காரியங்கள்ல நம்மளை ஈடுபாடாக ஒப்பு கொடுத்து மாம்சத்தை பிரியப்படுத்துகின்றவர்களாக, மாம்சத்தில் மகிழ்ந்து களி கூறுகின்றவராக நாம் எல்லாருமே இருந்து வந்தோம், வாழ்ந்து வந்தோம். அதெல்லாமே பாவம் என்கின்றத தேவன் அவருடைய சுவிசேஷத்தின் மூலியமா நம்மை அழித்து நாம் அவருக்கு விரோதமாக செய்த அந்த எல்லா பாவங்களுக்கு தம்மையே தந்தருளினார். அந்த பாவத்துக்கு பரிகாரமாக அவரையே தேவன் தந்தருளினார் அப்படின்னு சொல்லி அறிஞ்சதுக்கு அடுத்து நம்ம வந்துட்டு நம்மளுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு, இல்ல இசப்பா இவ்வளவு நாள் நாங்க வந்துட்டு சினிமா பார்க்கிறவர்களாக இருந்தோம், டிவி பார்க்கிறவர்களாக இருந்தோம், நாங்க வந்துட்டு எங்களையே மேட்டிமையான சிந்தையோட எங்களை குறித்தே யோசித்துக் கொண்டிருக்கிறவர்களாக, பெருமை பாராட்டுகிறவர்களாக இருந்து இது எல்லாமே பாவம் என்கிறதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ராஜா. எங்களுடைய நடக்கை உங்களுக்கு விரோதமா நாங்க கெடுத்து கொண்டிருந்தோம். இந்த எல்லா விஷயங்களையும் நாங்க விட்டு இன்று நாங்க மனம் திரும்புறோம் ராஜா. இந்த எல்லா பாவத்துக்காக நீங்க என்னுடைய பாவத்துக்காக மரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மனம் திருப்பி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தை அறிஞ்சு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு வீட்டு சபையிலையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அவயவம் என்று சொல்லி அழைக்கப்பட்ட பிறகும் நாம் பின்னிட்டு பார்க்கிறவர்களாக, மீண்டும் பின் திரும்பி பார்க்கிறவங்க யாரா இருக்கிறோமோ அவங்க எல்லாருமே கைவிடப்படுவாங்க, லோட்டோடைய மனைவியை போல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா அங்க ஆண்டவரை அறியாம, அறிந்து கொள்ள மனதில்லாம அவபக்தியில நிரம்பியிருந்த அந்த மக்களுடைய அழிவும், இதோ தேவனை அறிந்தும் மீண்டும் கீழ்ப்படியாமல் போய் மீண்டும் பின்னிட்டு பார்க்கிறவர்களாக இருந்து, இதோ இந்த மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தோடு கூட தேவனுடைய கோபாக்கினைக்குள்ளாக தங்களை ஒப்பு கொடுக்கின்றவர்களாக இருப்பார்களே, முரட்டாட்டத்தை பிடித்தவர்களாக பின்னிட்டு பார்க்கிறவர்கள், அவர்களுக்கு கூட தேவனை அறியாத அந்த மக்களுக்கு, அவபக்தியில் நிரம்பியிருந்த அந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தண்டனை நேரிட்டதோ அப்படிப்பட்ட ஒரு தண்டனை அவர்கள் மேலேயும் வரும் என்கிறத தேவன் தெளிவாக சொன்னார். பின்பு தேவன் என்னன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்றத இந்த இடத்துல பாருங்களேன். 37வது வசனத்தில் பார்க்கும்போது சீஷர்கள் கேட்கிறாங்க, ஏசப்பா அது எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு அடையாளத்தை சொல்றாரு. என்ன அந்த அடையாளம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிணம் எங்கேயோ அங்கதான் கழுகுகள் வந்து இறங்கும் அப்படின்னு சொல்லி. இதை குறித்து ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிற அவருடைய பாத்திரமா இருக்கிற சகோதரர் மூலியமா இந்த ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் இல்லைங்களா? பிணம் அப்படின்னு சொன்னா யாரு, எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிணங்கள் அப்படின்றது எங்கே, யாரை குறித்து பேசுறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாக்கோபு 2வது அதிகாரம் 26வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, இதோ கிரியைகள் இல்லாத அந்த விசுவாசம் எப்படி இருக்கா, செத்ததா இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இன்னைக்கு கிரியைகளோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெசேயாவாக இருக்கிறார். அவர் தான் நாங்கள் ஒரே தேவனாகிய கர்த்தராக தொழுது சேவிக்க வேண்டிய அந்த தேவன் என்கின்றதை மறுதளித்தவர்களாக, தேவனை அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெரும்பாலான ஜனம் யாரு என்று சொல்லி கேட்டால் அது தேவ ஜனம் என்று சொல்லி பழைய உடன்படிக்கையில் என்னுடைய சிரேஷ்ட புத்திரனை போல இருக்கிறார் என்று சொல்லி எல்லாம் அழைக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் தான் இதோ இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக மேசையாவாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி என்றால் கிரியைகள் மூலியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய மாம்ச பேலத்தின் மேல் விசுவாசத்தை வைத்து இன்று அயம்டோமும் தன்னுடைய சேனையும் தன்னுடைய புஜபராக்கிரம் என்கின்ற தன்னுடைய மாம்சத்துக்குரிய ஞானத்தோடு கூட இன்று எதிரிகளோடு கூட போராடி கொண்டிருக்கின்ற இதோ இஸ்ரேல் தேசத்தை பார்த்து ஆண்டவர் என்னன்னு சொல்லி சொல்றாரு, பெணம் என்று சொல்லி.
கிரியைகள் இல்லாத விசுவாசம் எப்படி இருக்கிறது? செத்துதா இருக்கிறது. அப்படியாகவே தங்களுடைய சொந்த கிரியைகள் மூலியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை வைத்து அவருடைய சொல்லுக்கு செவி சாய்க்காமல் இருக்கின்ற இஸ்ரேல் ஜனங்களும் கூட பெணம் என்று சொல்லி தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா கழுகு என்றால் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது எல்லாமே இஸ்ரேல் ஜனங்கள், இஸ்ரேல் தேசத்தின் மேல் சூழ்ந்து வருகின்ற அந்த சேனை, எதிரிகளுடைய சேனையைத்தான் கழுகு என்று சொல்லி வேத வசனம் சொல்லியிருக்கு. அப்படின்னா அந்த வசனத்தை மட்டுமே வாசிக்கலாம். ஏன்னா இதை குறித்து ஒரு பெரிய பைபிள் ஸ்டடியை நம்மளுடைய சகோதரர் ஆனந்த் பிரதர் எடுத்திருக்கிறாரு. அதன் மூலியமாகத்தான் இயேசுப்பா இந்த எல்லா விஷயங்களையும் ரகசியங்களையும் வெளிப்படுத்துறவங்களா இருக்காரு. ஏன் இதை வந்துட்டு குறிப்பா இப்ப வாசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏசப்பா அவர் வெளிப்படும் பொழுது அந்த டைம்லைன் பீரியட் எது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அந்த குறிப்பிட்ட அந்த காலம் பாருங்களேன். இது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இதோ மனுஷர்களுடைய மனநிலைமை சோதோம் குமரால இருக்கிற அந்த மக்களுடைய மனநிலைமையை போல இருக்கும். அவபக்தியில நிரம்பி இருப்பாங்க. அதுக்கடுத்து பிலிவரா தேவனை அறிஞ்சவர்களும் கூட பின்னிட்டு பாக்குறவர்களாகவும் சிலர் இருப்பாங்க. அதுல நீங்க ஒருவரா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டதுக்கு அடுத்து எங்கப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி சீஷருங்க கிளியராவே கேட்கிறாங்க. அந்த டைம்லைன் பீரியட் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா இதோ எப்போ பெணங்கள் எங்க கிடக்குமோ அங்கதான் கழுகுகள் வந்து இறங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா அந்த டைம் பீரியட் லைனை கிளியராகவே ஏசப்பா வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கும்படியா தான் எழுதியிருக்காரு. அப்படின்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு காலம்தான் இதோ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் அந்த காலகட்டம் அப்படின்றத நம்ம கிளியராகவே புரிஞ்சுக்கணும். இனி சமயம் வந்துட்டு நேரம் இனி செல்லாது, இனி நாட்கள் சென்று போவாது, கடந்துடும். இனி நம்மளுடைய பேர பிள்ளைங்க பொறுப்பாங்க, அவங்களுடைய லைஃப், என்னுடைய பிள்ளையோட லைஃப் இல்ல. நம்ம ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு நம்மளுடைய சொந்த ஆத்மாக்கு உத்தரவாதிகளா நம்ம நின்னோம்னா, நம்மளுடைய கீழ்ப்படுதலோடு நாம் கற்போடு கூட நம்மளுடைய தேவனுடைய பயத்தோடு கூட நம்மளுடைய பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுதலை நாம் பூர்ணமாக்குகின்றவர்களாக நாம் மாறுகின்ற அந்த ஒரு பக்தி நிறைந்த நம்மளுடைய நடக்கை பாற்று நம்மளுடைய பிள்ளைகளும் நம்மளை சுற்றி இருக்கின்ற மக்களும் நிச்சயமாக வெளிப்படைவார்கள். அப்படியான கீழ்ப்படுதல் என்ற செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளாக இதோ அவருடைய பிள்ளைகளாக யாரெல்லாம் நாம் அவருடைய சீஷர்கள் என்றும் அவருடைய பிள்ளைகள் என்றும் அவருடைய பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்தானத்தை பெற்றவர்களாக அவருடைய ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறோமோ, நமக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அவரை போல நாம் இருக்க வேண்டும். நல்ல ஒரு மனமாற்றத்தை அடைந்து தேவனையே தரிசிக்கின்றவர்களை போல நாம் ஆயத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்கிறதை தேவன் நம்ம இடத்தில் விரும்புகின்றவராக இருக்கிறார். சரி, அந்த பெணம் என்றால் இஸ்ரேல் ஜனங்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டோம். இதுக்கு எசேக்கியேல் புத்தகத்துல கூட எழுதப்பட்டிருக்கு. அந்த 17வது அதிகாரம் 3வது வசனத்துல இருக்கட்டும், இல்லைன்னா எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1-7வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது அங்க நிறைய வந்துட்டு எலும்பு கூடலா விழுந்திருக்கும் போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி அங்க நின்றுட்டு அப்போ தேவனுடைய வார்த்தை அது மேல அதை விட்டு பேசு அப்படின்னு சொல்லும் போது அந்த எலும்பு கூடலாம் அப்படியே சதையோட நரம்பு சதை அப்படின்னு சொல்லி எல்லாம் கூடி ஒரு மனுஷனை அப்படியே வந்து நிக்குவாங்க இல்லைங்களா? இந்த எல்லா விஷயங்களும் வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களை குறிச்சுதான் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா பெணம் அப்படின்னு சொன்னா இதோ இஸ்ரேல் ஜனங்க. கழுகு அப்படின்றதுக்கு மட்டுமே ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எரேமியா 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. இதோ மேகங்களைப் போல எழும்பி வருகிறான், அவனுடைய ரதங்கள் பெருங்காற்றை போல் இருக்கிறது, அவன் குதிரைகள் கழுகுகளிலும் வேகமானவைகள். நமக்கு ஐயோ, நாம் பாழாக்கப்படுகிறோமே. ஆமேன், ஆமேன். யாருக்காக எழுதப்பட்ட வசனம்? யாருக்கு இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்க மேல இதோ தேவன் அனுப்புகின்ற அந்த பாபேல் ராஜாவா இருக்கின்ற நேபுகத்நேச்சருடைய சேனை வந்து சூழ்ந்து கொள்ளும். அவன் தான் இஸ்ரேல் ஜனக்கு விரோதமாக எழும்பி வருகின்ற ஒரு எதிரியாக இருந்தான். அப்படின்னா அவனை குறித்து எழுதும் பொழுது அவனுடைய ரதங்கள் அப்படின்னும் போது அவனுடைய பலனைத்தான் இந்த இடத்துல அவனுடைய பராக்கிரமத்தை குறித்து தான் கழுகுகளை போல அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா எழுப்பி வருகின்ற அந்த எதிரியின் படையை குறித்து தான் என்னன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு வசனத்துல? கழுகு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த காலகட்டத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்க இப்போ வரைக்குமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா பெரும்பாலான ஜனங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை தூசிக்கின்றவர்களாகத்தான் அதுல பெரும்பாலான மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இதோ தேவன் அவங்க மேல கிருபையா இருந்து அவர்களையும் அநேக பேர் ரட்சிப்படும்படியா
ஆண்டவர் செய்வாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜக்கரியா 12வது அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, ஊத்தின எண்ணெய் நோக்கி அவர்கள் அவருடைய ஒரே புத்திரனுக்காக அழுகுன்றது போல தேவனை, ஐயோ நம்மளுடைய முன்பிதாக்கள் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே இப்படி ஆண்டவரே மாம்சத்துல இறங்கி வந்ததை அறியாம நம்ம இப்படி கொன்னுட்டோமே, இப்படி சிலுவையில அறிஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருமா அழுவாங்க அப்படின்னு சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்க. அப்படி அவங்க மனம் திரும்பும் போது தேவனும் அவங்க மேல் தயவா இருந்து அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இஸ்ரேலுக்கு சங்கடமா இருக்கின்ற அந்த சூழ்நிலை, அந்த ஒரு காலம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகின்ற அந்த காலகட்டமா இருக்கும். அப்படின்னா இப்போ இஸ்ரேல் தேசத்துல அந்த யுத்தம் காஜாக்கும் இஸ்ரேலுக்கும் போர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 1 வருஷத்துக்கு மேல ஆகி கூட இது வரைக்குமே அந்த யுத்தம் வந்துட்டு முடிவுக்கே வரல. அதுக்குள்ள ஈரான், அதுக்கடுத்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமா எழும்பி அதை சூழ நினைக்கின்றது எல்லாவற்றையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது மேப்லயே இல்லாதபடிக்கு நம்ம செஞ்சிருவோம், அது முழுசாவே அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எழுந்து நின்று இருக்காங்க. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்க முழுசாவே அவங்களுடைய மாம்ச பலத்தை எழுந்து போய், இதோ இனி தேவன் மட்டும்தான்ப்பா எங்களை ரட்சிக்க முடியும் அப்படின்றது போல அவங்க இருக்கிற அந்த சூழ்நிலையில சேனை முற்றிலுமா அவங்களை சூழ்ந்து நிற்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தில் தோன்றுவார். அவர் வருவார். வரும் பொழுது இதோ யாரெல்லாம் அவருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்களோ அந்த பரிசுத்தவான்களும் கூட அவரோட கூட வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னும் இந்த சரீரத்திலே நாம் இருக்கிறதே ஆனால் இந்த சரீரத்தின் மேல் அந்த மகிமையை தரித்து கொண்டு நாமும் அவரை எதிர்கொள்ள போவோம் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அவரை எதிர்கொள்ள அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆயத்தப்பட்டவர்களாக இருக்கணும் இல்லைங்களா? அப்படின்னா நம்ம ஆயத்தப்பட்டவர்களாக இன்று இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இருக்கிறோமா அப்படின்றத வசனத்தின் மூலியமா தான் நம்ம அறிஞ்சிக்க முடியும். சரி, அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வசனத்துல கவனிக்கும் போது லோட்டோடைய மனைவிய நீங்க நினைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா நீங்க லோட்டோடைய மனைவிய நீங்க நினைவு கூறணும் அப்படின்னு சொன்னா லோட்டு ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? லோட்டு யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா தான் அவர் பிலீவரா நான் பிலீவரா, இல்லைன்னா அவங்களுடைய வைஃப் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? லோட்டோடைய மனைவி கூட பிலீவரா இல்ல நான் பிலீவரா, இந்த எல்லா விஷயங்களையும் நம்மளால அறிஞ்சிக்க முடியும். இன்னைக்கு நம்மளுடைய மனநிலைமை ஆப்ரஹாம் போல விசுவாசத்துல உறுதியா நிக்கிறவங்களா போல இருக்கா, இல்லைன்னா வந்துட்டு லோட்டை போல இருக்கா, இல்லைன்னா லோட்டோடைய மனைவி போல இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக முதல் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 11வது அதிகாரம் 26 30. ஆதியாகமம் 11வது அதிகாரம் 26 30. தேராகி 70 வயதான போதே ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். தேராகருடைய வம்ச வரலாறு. தேராகி ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். ஆபிராமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிராமுடைய மனைவிக்கு சாராய் என்று பெயர், நாகோருடைய மனைவிக்கு மில்கால் என்று பெயர். இவள் ஆரானுடைய குமார்த்தி. அந்த ஆரான் மில்காலுக்கும் இஸ்காலுக்கும் தகப்பன். சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியா இருந்தாள். ஆமீன். ஆமென். இந்த இடத்துல வசனத்துல கவனித்து பாருங்களேன். தேராகு அப்படின்ற ஒரு மனுஷன் அவன் 70 வயசு ஆகும் போது 3 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான். அதுல ஒரு பையனுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாகோர், ஆபிரகாம், நாகோர், ஆரான் அப்படின்னு சொல்லி டோட்டல் 3 பிள்ளைங்க. அப்படின்னா இந்த 3 பிள்ளைகள்ல எது மூத்த பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லோட்டுக்கு தேவனை குறித்து எந்த அளவுக்கு தெரியும். ஏன்னா லோட்டோடைய மனைவிய நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. லோட்டோடைய நாட்கள் எப்படி நடந்ததோ அப்படியாகத்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா அந்த லோட்டோடைய நாட்கள் இருந்த அந்த மனுஷர்கள் அவபக்தியில நிரம்பி இருந்தாங்களே, அவங்க அவ்வளவு கீழ்ப்படியாம நடந்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு தேவனை குறித்த அறிவே கிடையாதா? தேவனை யாரு அப்படின்னு சொல்லியே தெரியாதா? லோட்டுக்கு தெரியாதா? லோட்டோடைய மனைவிக்கு தெரியாதா? இது எல்லா விஷயங்களும் அறிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோட் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். லோட் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவனுடைய முன்பிதா யாரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அவனுடைய அப்பா, அவருடைய தகப்பன் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் வந்துட்டு ஹாரானுடைய மகன். லோட்டு வந்துட்டு ஹாரானுடைய மகன். அப்படின்னா ஹாரான் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹாரான் வந்துட்டு தேராகுடைய மகன். தேராகுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தாங்க. அந்த 3 பிள்ளைகள்ல ஒருத்தருடைய பேரு ஹாரான், 2வது பிள்ளைய பேரு ஆபிராம், 3வதா நாகோரா இருப்பாரு. எப்படி நம்மளால இது சொல்ல முடியும்? இங்க 26வது வசனத்துல பார்க்கும்போது தேராவது 70 வயசு உள்ளவனாக
3 பிள்ளைகளை பெற்றெடுத்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரே வருஷத்துல 3 பிள்ளைகள் பொருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ரெட்டை பிள்ளைங்க இருக்குங்களா, அது போல பொருந்தாங்களா இவங்க 3 பேரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. வசனத்துல அதுக்கு உண்டான எல்லா ஆதாரங்களும் இருக்கும். யாரு மூத்த பிள்ளையா இருந்திருக்குவாங்க, யாரு எளியவன், எல்லா விஷயங்களும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ணி கிளியராவே தெரிஞ்சுக்கும்படியா பரிசுத்த ஆவியானவர் கரெக்டா அந்த வசனங்களை எழுதியிருக்காங்க. அந்த எல்லா வசனங்களையும் நம்ம அறிஞ்சுக்கலாம். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். ஆமென். இந்த இடத்துல நம்ம தேராகு அப்படின்ற ஆபிரகாமுடைய அப்பா இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்துட்டு ஆரான் அப்படின்ற அந்த ஊர்ல 205 வயது உள்ளவராக மரிக்கிறாரு. அப்படின்னா 205 வயது உள்ளவராக இவர் மரிக்கிறாரு அப்படின்றத எதுக்காக நம்ம இந்த வசனத்தை வாசிச்சோம் அப்படின்னா, இவர் மரித்த அந்த ஏஜையும் அதுக்கடுத்து வந்துட்டு ஆபிரகாமுடைய ஏஜையும் டேலி பண்ணும்போது நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 70 வயசுல இருக்கும்போது தேராகு அப்படின்ற ஆபிரகாமுடைய தகப்பன் 70 வயது உள்ளவராக இருக்கும்போது ஆபிரகாம் 70 வயசுக்கு பொறுக்கல அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போதே 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆமென். ஆமென். இந்த இடத்துல ஆபிரகாமுடைய ஏஜை குறித்து, வயதை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாமுக்கு எவ்வளவு வயது இருக்கும் பொழுது அவன் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 75 வயதுள்ளவனா இருக்கும் பொழுதுதான் ஆபிரகாம் வந்துட்டு கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்படின்னா கானான் தேசத்துக்குள்ள ஆபிரகாம் பிரவேசிக்கும் போது அவருக்கு 70 வயது அப்படின்னா தேராக மறுத்ததுக்கு அடுத்து ஆபிரகாம் உள்ள போயிருக்காரு. அப்படின்னா தேராக மறிக்கும் போது தேராவோட வயது 205 வருடம். அப்படின்னா கானானுக்குள்ள ஆபிரகாம் போனப்போ அவருக்கு 70 வயசுனா ரெண்டுதையும் நீங்க வந்துட்டு 205ல 75 நம்ம வந்துட்டு கழிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 130 வயது உள்ளவனாக தேராக இருக்கும் பொழுதுதான் ஆபிரகாம் பிறந்தாரு அப்படின்னு சொல்லி. என்னது, தேராகுக்கு 130 வயசு இருக்கும் பொழுதுதான் ஆபிரகாம் பிறந்திருக்கிறாரு. அப்படின்னா 70 வயது உள்ளவரா இருக்கும்போது ஒரு பையன் பிறந்திருக்கணுமே, அப்படின்னா அந்த பிள்ளை யாரு அப்படின்னு சொல்லியும் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதுக்காகவும் நம்ம வசனத்தை வாசிக்கலாம். வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஆதியாகமம் 11வது அதிகாரம் 29வது வசனம். இதெல்லாம் எதுக்கு பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா விஷயம் இருக்கு. அதனாலதான் எசப்பா எழுதியிருக்காரு இல்லைங்களா. ஆதியாகமம் 11வது அதிகாரம் 29வது வசனம். ஆபிராமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிராமுடைய மனைவிக்கு சாராய் என்று பெயர், நாகோருடைய மனைவிக்கு மில்கால் என்று பெயர். இவள் ஆரானுடைய குமார்த்தி. அந்த ஆரான் மில்காலுக்கும் மிஸ்காலுக்கும் தகப்பன். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல ஆபிரகாமும் நாகோரும் 2 பேருமே திருமணம் செய்து கொள்கிறாங்க. ஆனா திருமணம் ஆகும்போது நாகோருடைய மனைவி வேற யாருடைய பொண்ணும் கிடையாது. இதோ ஹாரான் இருக்கிறாரு இல்லைங்களா. ஹாரானுக்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க. ஒருத்திக்கு மில்கால், இன்னொருத்திக்கு இஸ்கால் அப்படின்னு சொல்லி பேரு. இன்னொருத்த பையன் இருக்கான், அவன் பேரு தான் லோட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படின்னா அப்பதான் ஆபிரகாமுக்கு இவருடைய பொண்ணையை கொடுக்குறாரு. அப்படின்னா இந்த இடத்துல வயது வித்தியாசத்துல நம்ம பார்க்க முடியும். 70 வயதுள்ளவரா தேராக இருக்கும் பொழுது பிறந்த அந்த மூத்த குழந்தையா யார இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹாரான் தான் பெரியவரா இருந்திருக்கிறாரு. அப்படின்னா இவங்க 2 பேர்ல இனி மிச்சம் இருக்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வயசு தெரிஞ்சிடுச்சு. 130 வயசு இருக்கும் பொழுது பொருந்தது ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி 2வது பிள்ளையா. நாகோரை வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா வந்துட்டு அவரை ஏஜ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒண்ணும் இல்லை. இவங்க 2 பேருடைய ஏஜை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலியமா இந்த பைபிள் ஸ்டடியில கிளியரா நம்ம எல்லா விஷயங்களையும் அப்சர்வ் பண்ண முடியும். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 20லிருந்து 21. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 20லிருந்து 21. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமினிடத்தில் வந்து, மில்காலும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றாள். அவர்கள் யார் என்றால், முதற் பேரான ஊத், அவன் தம்பியாகிய பூஷ், ஆராமுக்கு தகப்பனாகிய கேமுவேல். இங்க வசனத்துல வாசிக்கும் போது இதோ நாகோர் அப்படின்ற ஆபிரகாமுடைய சகோதரனுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறாரு ஆபிரகாம். அப்போ ஆராம் தேசத்திலிருந்து தான் அவங்க வராங்க. இந்த ஆராம் தேசம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருந்தாலும்
காரான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருந்தாலும் ஹாரான் தேசம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருந்தாலும் இது மூணும் வெவ்வேறு தேசம் கிடையாது. இந்த மூணு தேசமும் கூட ஒரே தேசம் தான். ஏன் இப்படி அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்க எல்லாருமே நம்ம பைபிள்ல வாசிக்கும் போது கிளியராவே புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல நம்ம கவனிக்கும் போது ஆபிரகாம் வந்துட்டு மோரே என்கின்ற அந்த விருட்சத்தின் இடத்தில் வந்து அங்க ஒரு பலிபீடத்தை கட்டினார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அப்படின்னா மோரே என்கின்ற அந்த விருட்சத்தின் அடியில ஆபிரகாம் வந்து ஒரு பலிபீடத்தை கட்டினார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். திருப்பி அப்படியே நம்ம வந்துட்டு மேல இன்னொரு அதிகாரத்துல வாசிக்கும் போது ஈசாக்கை மோரே என்கின்ற அந்த ஒரு தேசத்துக்கு சென்று போய் அங்க இருக்கிற ஒரு மலையின் மேல் நீ வந்துட்டு உன்னுடைய சிரேஷ்ட குமாரனை எனக்கு பலியிடணும் அப்படின்றாரு. அப்படின்னா அவர் வந்துட்டு கானான் தேசத்துக்கு வரும்போது அங்க மோரே விருட்சம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருச்சு இல்லைங்களா? பின் காலத்துல 25 வருஷத்துக்கு அடுத்து மோரியா தேசம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பார்க்கும்போது அந்த அவங்க இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு தேவனை தரிசிக்கிறாரு யாக்கோபு. தேவனை தரிசிக்கும் போது அந்த இடத்துக்கு என்னன்னு சொல்லி பேர் வைக்கிறார்? பிணையேல் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார் இல்லைங்களா? இங்க தேவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நம்ம பாக்குறோம். வசனத்துல அப்படியே கவனிக்கும் போது ஆகாரல் அவ வந்துட்டு அந்த இடத்துல ஏசப்பாவை பாக்குறான். பார்த்த உடனே அவ வந்துட்டு என்னை காண்கின்றவர் நான் இங்கேயும் கண்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறான். பீர் லஹாய் ரோஹி அப்படின்னு சொல்லி அந்த கிணறுக்கு பேர் வைக்கிறார் இல்லைங்களா? அப்படின்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்துக்கு அவங்க பேர் வைக்கும் போது அங்க நடந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு காரணம் இருக்கும். அங்கிருந்து புறப்பட்டு போனதுக்கோ அங்க இருக்கிறதுக்கோ ஒரு காரணம் இருந்ததுனால அந்த இடம் அந்த காரணத்தின் மூலியமா அந்த பேரால அழைக்கப்படும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எதுக்கு பிரதர் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காரான் என்கின்ற அந்த ஒரு தேசத்துல தான் தேராகு 205 வயது உள்ளவனாக மரித்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்புறமா ஆராம் என்கின்ற அந்த தேசத்துல நாகோருக்கு பிள்ளைகள் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறாங்க. அப்படின்னா ஆராம் தேசம், காரான், ஹாரான் இது எல்லாமே ஒண்ணுதான். ஏன் அந்த இடத்துக்கு ஹாரான் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஹாரான் என்கின்ற ஆபிரகாமுடைய அண்ணாவா இருக்கிற சகோதரர் இருக்கிறார் இல்லைங்களா? அவருடைய மரணத்துக்கு பின்பு அவங்க வந்துட்டு ஊர் என்கின்ற அந்த கல்தியருடைய அந்த தேசத்திலிருந்து புறப்பட்டு போய் அவங்க ஹாரான்ல குடியிருந்தாங்க. அவனுடைய மரணத்துக்கு அடுத்துதான் அவங்க அங்க சென்று போனதுனால இதோ அந்த டைம் பீரியட் கரெக்டாவே தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான், இல்லைன்னா அந்த பேரை வந்துட்டு ஹாரான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் ஹாரானும் காரானும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பின்காலத்துல நாகோர் அங்க போய் வசித்திருந்த பிறகு அவனுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அவனுக்கு பிள்ளைகள் பிறந்ததுல அவனுடைய ஒரு மகனுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆராம் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் ஆராம் தேசம் அப்படின்னு சொல்லி கூட அது அழைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு தேசம் ஒரு பேரால அழைக்கப்படுதுன்னா அந்த பேருக்கு உண்டான பலமான ஒரு காரணம் இருக்கும் அப்படின்றத நம்மளால இங்க புரிஞ்சுக்க முடியும். ஏன் பிரதர் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னும் பைபிள் ஸ்டடியில அடுத்தடுத்த வசனத்தை வாசிக்கும் போது தெரிய வரும். ஜெனிசிஸ் ஆதியாகமம் 24வது அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 10வது வசனம். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசபத்தோமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து. ஆமென். ஆமென். இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இதோ மெசபத்தோமியால இருக்கிற நாகோருடைய ஊரு ஆராம் தேசம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். இந்த இடத்துக்கு சென்று போய் ஈசாக்குக்கு மனைவியை கொண்டு வர்றதுக்காக ஆபிரகாம் தன்னுடைய சேவகனை அனுப்புறாரு. அப்படின்னா அந்த சேவகன் அந்த இடத்துக்கு போறாரு. அதுக்கு மெசபத்தோமியா அப்படின்னு சொல்லி கூட பேர் சூட்டப்பட்டிருக்கு. அது இப்ப மெசபத்தோமியா அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே சோசியல் தெரியும். சோசியல்ல நார்மலா ஹிஸ்டரியில முதல் மனுஷன் எங்கிருந்து தோன்றினான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிவிலைசேஷன் அப்படின்றது நாகரிகம் அப்படின்னு சொல்லி எங்க உருவாகுது, எங்க முதல் மனுஷன் தோன்றினான்னா மெசபத்தோமியா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹிஸ்டரியும் சொல்லுது. பைபிள் 6000 வருஷத்துக்கு முன்னாடியே 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இதை உறுதிப்படுத்துது. ஆமாப்பா மெசபத்தோமியால தான் முதல் மனுஷனா தோன்றினான் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆராம் தேசம் என்கின்ற அந்த இடத்துக்கு தான் நாகோருடைய சந்ததியிலிருந்து பிள்ளையை எடுக்கிறதுக்காக, மருமகளை எடுக்கிறதுக்காக ஆபிரகாம் வந்துட்டு தன்னுடைய சேவகன் எலியாஜரை அனுப்பி வைக்கிறாரு. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 48வது வசனம். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு
நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேரு வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். ஆமென். ஆமென். இந்த இடத்துலயே பாருங்களேன், ஆபிரகாமுடைய சேவகன் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ அவருடைய சகோதரனுடைய இதோ மகளையே வந்துட்டு என்னுடைய எஜமானனுடைய மகனுக்கு பெண் எடுக்கிறதுக்காக என்ன அனுப்பி வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி PSI வெர்ஷன்ல என்னன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும்னா, அவருடைய தம்பி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். PSI வெர்ஷன்ல அவருடைய தம்பி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். இதுக்கு பெரிய விளக்கம் தேவை கிடையாது. நம்ம முதல் வசனத்தை வாசிக்கும் போது நம்மளுக்கு ஹாரான் தான் பெரியவரா இருக்கிறாரு, சின்னவர் வந்துட்டு ஆப்ரஹாம் தான் ரெண்டாவதா இருந்திருப்பாரு அப்படின்றதையும், மூணாவது நாகோரா இருந்திருப்பாரு அப்படின்றத இந்த வசனங்கள் உறுதிப்படுத்துது. எப்படி ஒவ்வொரு விஷயங்களும் எதுக்காக இதை நம்ம அறிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 27வது அதிகாரம் 43வது வசனம். ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்துக்கு ஓடிப்போய். ஆமென். இந்த இடத்துலயே பாருங்களேன், ஆராம் தேசம் என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க? யாக்கோபுடைய தாய் ரெபெக்காள் யாக்கோபுக்கு ஆலோசனை சொல்றாங்க. என்னன்னு சொல்லி, என் மகனே, நீ புறப்பட்டு போய் ஹாரான் தேசத்துக்கு போ. அங்க போயிட்டு நீ வந்துட்டு என்னுடைய சகோதரன் இருக்கிறாரு லாபான், அவர்கிட்ட நீ பெண் எடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா அந்த இடத்துல ஆறாம் தேசம் ஆரான் அப்படின்னு சொல்லி கூட கருதப்பட்டிருக்கு, அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 11வது அதிகாரம் 28வது வசனம். ஆரான் தன் ஜென்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தையர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். ஆமென். இந்த இடத்துல வசனத்தை ஆவியானவர் எப்படி முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இதோ ஹாரான் தன்னுடைய தகப்பனோட கூட அவன் வந்துட்டு ஊர் என்கின்ற அந்த கல்தியர் தேசத்துல இருந்தா இல்லைங்களா? கல்தியர் தேசத்துல அவன் இருக்கும் பொழுது அவன் வந்துட்டு அந்த கல்தியருடைய ஊர் என்கின்ற அந்த தேசத்திலேயே அவனுடைய தகப்பன் மறிக்கின்றதுக்கு முன்பதாகவே மறிக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஆனா தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்ற அவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவனுடைய பிள்ளைகளுடைய சந்ததியை பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா இவருடைய மரணத்துக்கு அடுத்துதான் இவங்க ஊர் என்கின்ற அந்த கல்தியருடைய பட்டணத்திலிருந்து அவங்க வந்துட்டு புறப்படுறதுக்கே ஆரம்பிக்கிறாங்க. இங்கிருந்து புறப்பட்டு போலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அவங்க புறப்பட்டதுனால தான், அவங்க புறப்பட்டு போன இடம்தான் ஹாரான். ஹாரானுடைய மரணத்துக்கு அடுத்து நாம் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போனோம் என்கின்றத அவங்க எப்பவும் வந்துட்டு ஞாபகத்துல இருக்கும்படியாகத்தான் அவங்க அங்க இருந்த அந்த இடத்துக்கு ஹாரான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிளியராகவே தெரிய வருது. அப்படின்னா அவருடைய மரணத்துக்கு அடுத்து இவங்க வந்துட்டு அந்த இடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிசைட் செய்து அவங்க அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க போறாங்க. ஆதியாகமம் 11வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 11வது அதிகாரம் 31வது வசனம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். ஆமென். ஆமென். கிளியராகவே எழுதப்பட்டிருக்கு. என்ன, ஆரான் மறுத்ததுக்கு பின்பு இவங்க யார் புறப்பட்டு போறாங்க? தேராகு கானான் தேசத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மகனாகிய ஆபிரகாமையும் நாகோரையும் பின்பு லோட்டையும் அழைத்து கொண்டு போகிறார். போகும் பொழுது இந்த இடத்துல நாகோருடைய பேர் இந்த இடத்துல மென்ஷன் செய்யல, எழுதப்படல. ஆனா நாகோர் எந்த ஊர்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆரான். அப்படின்னா இவங்க புறப்பட்டு போறாங்க. புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இவருடைய மகனாகிய ஆபிரகாமையும் நாகோரையும் அழைத்து கொண்டு போறாரு. போற வழியில நாகோர் வந்துட்டு ஹாரான்லயே வந்துட்டு இருந்துடுறாரு. மேபி மாம்சத்தில் சிந்தை உள்ளவர்களா, ஏன்னா அந்த இடத்துல அவங்க தொழில் செய்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? பிசினஸ் செய்யறவங்களா இருக்கிறாங்க, வியாபாரத்தை செய்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதுக்கடுத்து நாகோர் அந்த இடத்துலயே இருக்கிறாரு. அதுக்கடுத்து தேராக கூட அங்கேயே மறிக்கிறாரு. மறிச்சதுக்கு அடுத்து ஆண்டவருடைய வார்த்தை யாருக்கு உண்டாவது? ஆபிரகாமுக்கு உண்டாவது. இதோ உன் சொந்த பந்தத்தையும்
உன் சொந்த தேசத்தையும் இதோ உன்னுடைய எல்லா ஜனங்களை விட்டு நான் சொல்லுகின்ற அந்த தேசத்துக்கு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை கேட்டு ஆபிரகாம் புறப்படுறாரு. இந்த விஷயத்த இதோ 3000 வருஷத்துக்கு அடுத்து யார் பேசுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புதிய உடன்படிக்கையில ஸ்தேஃபான் பேசுறாரு. பரிசுத்த ஆவியினால நிரம்பி இந்த விஷயத்தை குறிச்சு ஸ்தேஃபான் பேசுறாரு. அவர் என்னன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்றத நம்ம கவனிச்சு பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 1-3. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 1-3. பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொபொத்தாமிய நாட்டிலே இருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். ஆமென். ஆமென். இந்த இடத்துல வசனத்துல கவனிக்கும் போது அவர் எங்க இருந்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மெசொபொத்தாமியால இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. யூப்ரட்டிஸ் நதிக்கு அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி பொழுது அவ்வளவுதான் அவங்க வந்துட்டு மெசொபொத்தாமியால இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கிளியராகவே எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது ஆபிரகாமுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அடுத்த வசனத்தை வாசிங்க. இவங்க வந்துட்டு அங்க ஹாரானுக்கு போறதுக்கு முன்னாடி ஊர் என்கின்ற அந்த கல்தியர் பட்டணத்துல அவங்க இருக்கும் பொழுது ஹாரானுக்கு மரணம் சம்பவிக்குது. அவருடைய தகப்பன் மறிக்கின்றதுக்கு முன்பதாகவே மறித்தார் அப்படின்னு சொன்னா பெரும்பாலான ஒரு பெரிய காரணம் இருக்கும் இல்லைங்களா? அதனாலதான் தகப்பன் மறிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பிள்ளை மறிக்கிறாரு. ஆனா அந்த மரணத்துக்கு அடுத்து முழுசாவே அந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஆயத்தப்பட்டு அந்த இடத்துல இருந்து போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்குண்டான மிகப்பெரிய காரணம் இருக்கும். அந்த காரணத்தினால ஆமா நம்ம வந்துட்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கணும். இவங்களுக்கு யாரோ தேவனுடைய வார்த்தையை குறித்து சொல்லி இருக்கணும். யாரோ இல்ல அவங்களுடைய முன்பிதாக்கள் இருக்கிறாங்களே, அந்த முன்பிதாக்கள் எல்லாருமே அநேக பேர் உயிரோடு தான் இருந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ ஆதியாகமம் வசனத்துல நம்ம வந்துட்டு 11வது அதிகாரம் 10 நீங்க 26வது வசனத்து வரைக்கும் வாசிக்கும் போது நோஹாக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லைங்களா? 3 குமாரர்கள். 3 குமாரர்கள்ல முதல் குமாரனுடைய பேர், முதல் பிள்ளையோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஷேம், ஆம், எபேத் இல்லைங்களா? ஷேம், ஆம், எபேத்துல ஷேம் வந்துட்டு அவரு என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேம் வந்துட்டு தேவனுடைய வசனத்துக்கு செவி சாய்க்கின்றவராக முழுசா தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கின்றவராக இருக்கிறார் அப்படின்றத நம்ம வந்துட்டு ஆதியாகமம் புத்தகத்துல 9வது அதிகாரத்துல 18 நீங்க வசனத்தை வாசிக்கும்போது தொடர்ச்சியா அந்த இடத்துல கவனிக்க முடியும். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல நோஹா வந்துட்டு திராட்சை ரசத்தை குடித்த பின்பு அவர் வந்துட்டு வஸ்திரம் விலகி அவருடைய கூடாரத்துல விழுந்து கிடந்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவர் அப்படி விழுந்து இருக்கிறத ஃபர்ஸ்ட் பாக்குற பையன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ஹாம் அப்படின்ற அவனுடைய மகன் தான் பாக்குறாங்க. ஹாம் பார்த்தப்போ என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய சகோதரர் போய் தகப்பன் நிர்வாணமா கிடக்குறாங்க அப்படின்றத அவருடைய சகோதரர்களுக்கு சொல்றாங்க. ஆப்ரஹாமுக்கும் ஷேமுக்கும் எப்பேத்துக்கும் சொல்றாங்க. ஷேமுக்கும் எப்பேத்துக்கும் சொன்னதுக்கு அடுத்து ஷேம் என்ன செய்யறாரு, எப்பேத்துக்கு ஆலோசனை சொல்லி, இல்லப்பா அப்பாவோட நிர்வாணத்தை நம்ம பாத்துடக்கூடாது, நம்ம பின்பக்கமா அப்படியே போய் முகத்தை ஃப்ரண்ட்ல திருப்பிட்டு நம்ம அப்படியே போயிட்டு அந்த ஒரு வஸ்திரத்தை அப்பாவுக்கு போத்திடலாம், அப்பா அவர் நிர்வாணமா இருக்கிறத நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஆலோசனை எப்படி இவருக்குள்ள இருந்துச்சு? ஏன் அந்த ஆலோசனை அப்படிப்பட்ட ஒரு சிந்தை ஏன் ஹாரான்குள்ள இருக்கல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப வந்துட்டு நம்மளுடைய வீட்டுல எல்லாருக்குமே சின்ன பசங்க இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஏஜ் பீரியட்ல வளர்ந்துட்டே போவாங்க இல்லைங்களா? வளர்ந்துட்டே போகும்போது சின்ன வயசுல அவர் குளிச்சு டக்குன்னு வெளியே வந்த உடனே என்னன்னு சொல்லுவோம், பார்த்து சிரிப்போம், அவனை பாக்குறதுக்கே அழகழகா இருக்கிறதுனால இது பண்ணுவோம். அதே ஒரு ஏஜ் பீரியட் கிராஸ் ஆகும்போது அப்படி வரும்போது என்னன்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் நீ வந்துட்டு டவல் கட்டிக்கப்பா அப்படின்னு சொல்லி பேசுவோமா இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் அதுதான் வரும் நம்மளுடைய உள்ளத்துல. அப்படின்னா இந்த இடத்துல ஹாரானுக்குள்ள இருக்கிற அந்த பிஹேவியர் என்னத்தை சொல்லுது அப்படின்னா, அந்த நோவோடைய வெள்ளத்துல அழிந்து போன அந்த மக்களுடைய கீழ்ப்படியாமைக்குள்ள இருந்த அந்த பரிகாசமான சில சிந்தை, தேவ பயமின்றி இருக்கின்ற அந்த சிந்தை உள்ளவனாக, அந்த பரிகாசத்தை விரும்புகின்றவனாக இவனும் இருந்தான் அப்படின்றத கிளியராவே தெரியப்படுத்துறாரு. அதனாலதான் நம்ம எசேக்கியேல் புத்தகத்துல வசனத்துல வாசிக்கும் போது, இதோ இப்பொழுது நோஹா, தானியேல், யோபு என்கின்ற 3 நீதிமான் இருந்தாலும்
அவர்களுடைய நீதி நிமித்தமா அவனுடைய புத்திரர்களையோ அவரோட குமார்த்திகளையோ யாரையும் காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா அவனவன் நீதியின்படி நடந்தா அவன் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா இந்த இடத்துல ஹாமுக்கு வந்துட்டு சாபம் உண்டாவதுக்கு முழு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹாமுக்கு சாபம் வர்றதுக்கு காரணம் அவனுடைய டிசோபிடியன். யார் சபிக்கப்பட்டவங்க? தேவனுடைய வசனத்தின் மூலியமா ஒருத்தனை பார்த்து சபிச்ச உடனே சாபம் உண்டாயிராது. நான் சொல்லுகின்ற வார்த்தையை ஏற்றுக்கொண்டால், நான் இதோ தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுடைய தலையின் மேல் வந்து தங்கும், இல்லைங்களா? யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை தள்ளி விடுகிறவர்களாக இருப்பார்களோ அவர்கள் மேல் தேவனுடைய சாபம் வந்து இறங்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை தள்ளுகின்றவர்களாக, தேவனுடைய வார்த்தையை அசட்டை செய்கின்றவர்களாக இருக்கின்றவர்கள் மேலதான் சாபம் வரும். அப்படின்னா இவரு எழுப்பின உடனே அவருக்கு நீ சபிக்கப்பட்ட, இதோ இனிமே வந்துட்டு நீ ஷேமுக்கு வந்துட்டு ஷேம் தான் எஜமானா இருப்ப, நீ அடிமையா இருப்ப அப்படின்னு சொல்லி சாபத்தை விடுறது இவருடைய நம்மளோட சொந்தத்திலிருந்து நம்ம எதுனா ஒரு மனுஷனுக்கு சாபத்தை விடுறதோ இல்ல ஆசீர்வாதத்தை இது பண்றதுக்கோ நம்மளுக்கு அதிகாரம் மனுஷர்களா இருக்கிற நமக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. அப்படின்னா தேவனுடைய ஆவின் பலத்தோடு கூட நாம் எதை சொன்னாலும் சொல்ல முடியும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில. அப்படின்னா இந்த இடத்துல நோவா எழுந்ததுக்கு அடுத்து இந்த நடந்த எல்லா விஷயங்களையும் கேள்விப்படும் பொழுது அவர் பார்த்து ஹாம சபிச்சாரு. சபிக்கும் பொழுது அது எப்படி சபிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவனுடைய டிசோபீடியன்ஸ் மூலியமா தேவனுடைய பயமின்றி அசட்டையான குணமுள்ளவனாக இவன் இருக்கின்றதுனால இவனுடைய சந்ததி இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படியாமையின் சந்ததியாக இருக்கின்றதுனால சாபத்தின் சந்ததியாக இருக்கும். இதோ சேம் தேவனுக்கு பயந்து அவன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கின்றதுனாக இருக்கின்றதுனால இவனுடைய சந்ததி ஆசீர்வாதமான சந்ததியாக, தேவனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு சந்ததியாக இருக்கும் என்கிறது தான் அவர் வந்துட்டு சொல்றாங்க. அதனால தான் சேமை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். இதோ கானான் என்கின்ற ஹாம் இருக்கிறார் இல்லைங்களா, ஹாமுடைய பையன் தான் கானான். அதனால்தான் கானான் சபிக்கப்படுவனாக, அதோ அவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு அவன் வந்துட்டு அடிமையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா அடிமையா இவரு போறதுக்கு முழு காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது, அவனுடைய கீழ்ப்படியாமை தான். அதனாலதான் அவனுடைய கீழ்ப்படியாமை இனி அவனுக்கு நடக்க போறது, அவனுடைய சந்ததி கூட இவனுடைய கீழ்ப்படியாமைகளே பின்பற்றி நடந்து தேவனுடைய பயமின்றி வாழ்வார்கள் அப்படின்றத கிளியராவே அறிஞ்சதுனாலதான் தேவ ஆவியானவர் இவன் இப்படி சபிக்கப்பட்டிருக்கிறவன் போல இருப்பான் அப்படின்னு சொல்லி கிளியராவே சொல்றாரு. அது மட்டுமே கிடையாது, கானான் தேசத்தை கட்டினவங்க வேற யாரும் கிடையாது. ஆமா, ஆமுடைய மகன் கானான் இருக்கிறாங்களா, அவனுடைய சந்ததி தான் கானான் என்ற தேசத்தையே கட்டுறாங்க. ஆனா யாருக்கு அடிமையா இருக்கிறாங்க? சேமுக்கு அடிமையா இருக்கிறதுனால அடிமை என்னத்தை சம்பாதிச்சாலும் அதோடைய பலன் யாருக்கு போய் சேரணும்? ஷேம் அப்படின்ற எஜமானுக்கு தான் போய் சேரணும். அதனாலதான் அது யாருக்கு போய் சேருது? கானான் கட்டியிருக்கிற அந்த தேசம் வெறும் அவங்களுடைய இவரு எஜமானன் இவர் அடிமை அப்படின்றதுனால மட்டுமே கிடையாது. அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இதோ எண்ணாகமத்துல பார்க்கும்போது, லேவியர் ஆகமத்துல பார்க்கும்போது அங்க இருக்கிற மனுஷர்களுடைய கீழ்ப்படியாமை நடக்கைகளை நீங்க பின்படக்கூடாது. கானான் தேசத்தில் இருக்கின்ற தேவனுடைய பயமின்றி வாழ்கின்ற அந்த மக்களை நீங்க அங்கிருந்து துரத்திடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒருவேளை அவர்கள் யாருன்னா மிஞ்சி நீங்க அவங்கள வச்சீங்கன்னா அவங்களுடைய கெட்ட நடக்கை, தேவனுடைய பயமின்றி அவங்க நடந்து கொள்ளுகிற அந்த தீய நடக்கைகளை நீங்களும் பின்படும்படியா அந்த நடக்கைகள் என்ன செய்யும்? உங்களையும் ஏமாத்தும். அதுக்கடுத்து அவர்கள் உங்க மத்தியில் கன்னியாவாங்க. அது எல்லாமே உங்களுக்கு கன்னியா மாதிரி இவங்களை எப்படி நான் தண்டிக்கும்படியா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்தனோ அதன்படியாகவே உங்களை தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா இவங்களுடைய கீழ்ப்படியாமையும் அக்கிரமும் பாவத்தின் எல்லா செயல்களையும் தேவன் முன்னமே கண்டிருக்கிறார். இவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கீழ்ப்படுதலை குறித்தும் தேவன் நன்றாகவே அறிந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம கிளியராகவே பார்க்க முடியும். வெறும் ஒரு வார்த்தையினால இவன் சாபம், இதோ இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி எஸ்பா டிசைட் செய்ய மாட்டாரு. ஏசப்பாக்கு ஃபோர்த் நாலேஜ் இருக்கு இல்லைங்களா, எல்லா காரியங்களும் இனி நடக்க போற எல்லா விஷயங்களும் தெரியும் இல்லைங்களா. வெளிப்படுத்தல் புத்தகம் இப்ப கூட நம்ம பாக்குற இந்த தீர்க்க தரிசன எல்லா வசனங்களும் கூட இதோ இனி நடக்க போறது அப்படின்னு சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது தான் இப்ப நடந்துட்டு இருக்கு பாருங்க பிரதர், அதனால எச்சரிக்கையா இருங்க, மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சந்ததி ஃபார்ம் ஆகுது. எந்த சந்ததி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ ஷேமுடைய சந்ததியும் ஃபார்ம் ஆயிட்டு வருது, எஃபேத்துடைய சந்ததியும் ஃபார்ம் ஆயிட்டு வருது, வளர்ந்துட்டே வராங்க. அதுக்கடுத்து வந்துட்டு ஹாமுடைய சந்ததியும் வளர்ந்துட்டே வருது. ஆனா இவங்க 3 பேர் சந்ததியில யாருடைய சந்ததி மிகவும் வேகமா வளருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹாமுடைய சந்ததி தான் ரொம்ப வேகமா வளருது. எந்த அளவுக்கு வேகமா வளருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம 10வது அதிகாரத்துல நம்ம வந்துட்டு 6வது வசனத்துல இருந்து தொடர்ந்து நம்ம வசனத்தை வாசிச்சுட்டே வரும்போது
ஹாம் என்கின்றவன் 4 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான். கோஷ், மிச்ரேம், போத், கானான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இதுல கோஷ் அப்படின்ற அந்த பையன்தான் இதோ ஒரு பையனை பெற்றெடுக்கிறான். அந்த பையனுடைய பேர் தான் நிம்ரோத் இல்லைங்களா? கோஷ் உடைய சந்ததி இருக்கு இல்லைங்களா? கோஷ் உடைய சந்ததியிலிருந்து அப்படியே நிம்ரோத் வராரு. நிம்ரோத் யாரா மாறுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் தான் பூமியில முதல் ராஜா. எதனால? தன்னுடைய புஜ பராக்கிரமத்தினால அவன் இந்த பூமியில் முதல் ராஜா என்று சொல்லி அழைக்கப்பட்டான். அப்படின்னா இவன் முதல் ராஜாவா ஆள போகிறான் அப்படின்னு சொன்னா, முதல் ராஜாவா அவன் இருக்கும் பொழுது எந்தெந்த தேசத்துக்குள்ள எந்தெந்த தேசத்தை கட்டினான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஷீனார், பாபேல், ஏரேக், அக்கத், கல்னே அப்படின்னு சொல்லி நினைவே, ரெஹபோத்தீர் அப்படின்ற இந்த பட்டணங்கள் எல்லாமே இவன் தான் கட்டியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளா என்ன செய்யறாங்க? இவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமே, செழிப்பா வாழ்ந்திருக்கணுமே, இவங்க போய் இவங்க கை கீழே இருந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க இந்த உலகத்துல நாங்க வந்துட்டு காண்கின்றவர்களை தேடாமல் காணப்படாதவர்களை தேடுகின்றவர்களாக இருக்கிறோம் அப்படின்றத அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெள்ளத்துக்கு அடுத்து வெள்ளம் வந்து முடிந்ததுக்கு அடுத்து நோவாவே 350 வருஷம் உயிரோடு கூட இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். கரெக்டா ஆப்ராம் பொறுக்கிறதுக்கு இன்னும் 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் நோவா மறிக்கிறாரு. நோவா மறிக்கும் போது ஜஸ்ட் ஒரு 1 இயருக்கு வித்தியாசம் தான் ஆப்ராம் பொறுக்கும் போது. வெள்ளம் எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். வசனத்துல 5வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஆப்ராம் 130 வயசு இருக்கும்போது அவன் வந்துட்டு சேத்தை பெற்றெடுத்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அங்கிருந்து அவருடைய பிள்ளைகள் பொறுக்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு வயசோ அந்த வயசு எல்லாத்தையும் நீங்க வந்துட்டு அப்படியே கூட்டிட்டே போனீங்கன்னா கிளியரா வெள்ளம் வந்த அந்த வருஷத்தை உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த வருஷம் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1656வது வருஷம். 1656வது வருஷத்துல வெள்ளம் இந்த பூமியின் மேல வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரி, 1656வது வருஷத்துல வெள்ளம் வந்ததுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ ஷேமுக்கு வந்துட்டு வெள்ளம் முடிஞ்சதுக்கு அடுத்து 2 வருஷம் ஆனதுக்கு பிறகு ஒரு பிள்ளை பிறக்கிறாரு. அந்த பிள்ளையோட பேர் தான் அர்பக்ஷாத் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அர்பக்ஷாத் இருக்கிறாரு, ஷேம் இருக்கிறாரு. ஷேம் வெள்ளம் முடிஞ்சதுக்கு அடுத்து அவர் உயிரோட எவ்வளவு வருஷம் இருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 502 வருஷம் அவர் உயிரோடவே இருந்தாரு. அவர் மறிக்கும் போது ஆப்ராமுக்கு வயசு 150 இருக்கும். அப்படின்னா இந்த நீதிமான்கள் பூமியிலே தான் இருந்திருக்கிறாங்க. வெள்ளத்துக்கு முன்னாடி இருந்த அந்த மக்களுடைய கீழ்ப்படியாமையும் தேவனுடைய பயமின்றி வாழ்ந்து வந்த அவர்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் அறிந்தவர்களாக அவங்க எல்லாருமே இருந்ததுனால தேவனோடு கூட எப்படி தொடர்பாக இருக்க வேண்டும், தேவனுடைய கண்களுக்கு எது நன்மையானது, எது செம்மையாது, எது கர்த்தருக்கு பிடிக்காது, எல்லா காரியங்களையும் வகைப்பெருக்கிய இவர்கள் அறிந்திருந்தார்கள். தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக, தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறவர்களாக, அந்த அவபக்தியில் நிரம்பியிருக்கின்ற அந்த மனுஷர்கள் மத்தியில் தேவனை குறித்து பிரசங்கிக்கிறவர்களாக இவங்க இருந்திருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கின்றதுனால தான் தேவன் ஆசீர்வாதமான சந்ததி என்று சொல்லி சேமுடைய தேவனுக்கு ஆசீர்வாதம் இதோ என்று சொல்லி சேமை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா நோவாவே உயிரோட இருக்கிறாருன்னா தேராகுக்கு நோவா தெரியாதுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிளியரா தெரியும். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியும். சரி, இந்த சந்ததியை குறிச்சு எல்லாம் எந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் ஜஸ்ட் ஓரலா சொல்லிடுறேன். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 10ல இருந்து நீங்க ஒரு 26வது வசனத்து வரைக்கும் வாசிக்கும் போது ஜலப்பிரளயத்துக்கு அடுத்து ஒரு சந்ததி பொருந்துச்சு இல்லைங்களா? அந்த சந்ததி ஆப்ராம் பொறுக்கிற வரைக்குமே அந்த சேமுடைய சந்ததியின் வரலாறு அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கும். எதுக்காக இது முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க உயிரோட இருக்கிறது பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பெரிய விஷயம்தான். ஏன்னா வெள்ளத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சோ அந்த அவபக்தியில நிரம்பியிருந்த அந்த ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை துர்குணங்களும், தேவனுடைய பயமற்றவர்களாக ஜனங்கள் வாழும் பொழுது தேவனுடைய கோபாக்கினை எப்படி இருக்கும் என்கிறதை சேம் கண்ணால கூட பார்த்திருக்கிறார் தன்னுடைய 98வது வயசுல இல்லைங்களா? அத தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லாம இருந்திருப்பாரா? கண்டிப்பா பிள்ளையா இருக்கிற அர்பக்ஷாத் கேட்டிருப்பாரு. அர்பக்ஷாத்ல இருந்து ஷாலஹா கேட்டிருப்பாரு. ஷாலஹாக்கு அடுத்து 4வது சந்ததி பொறுக்குதே ஷேம்ல இருந்து கரெக்டா 4th ஜெனரேஷன் அவர் தான் ஈபேர் அப்படின்னு சொல்லி வசனத்துல குறிப்பிட்டிருக்கிறார். ஈபேர் தான் எபிரேயர் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையினால இஸ்ரேல் ஜனங்கள் அழைக்கப்படுறதுக்கு ஒரு முன்பிதாவாக ஈபேர் என்கின்ற இந்த மனுஷனுடைய இந்த ஒரு பெயர்னால தான் அவங்க எபிரேயர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன் பிரதர் இப்போ ஈபேர் என்கின்ற இந்த மனுஷனுடைய பேரை எதுக்காக நம்ம அறிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எதுக்காக தெரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
இங்க ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. வெள்ளத்துக்கு அடுத்து ஜஸ்ட் ஒரு 101 இயர் வித்தியாசத்துல 101வது வருஷத்துக்கு அடுத்து 1656 வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் முடிஞ்சு 101வது வருஷத்துல இந்த பூமியின் மேல் இன்னொரு விஷயம் நடந்துச்சு. என்ன அது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனுஷர்களுடைய எல்லாருடைய பாஷைகளும் ஒரே விதமா தான் இருந்துச்சு. ஒரே பாஷையை தான் அவங்க பேசி கொண்டிருந்தாங்க. அது மட்டுமே கிடையாது, அந்த ஜெனரேஷன்ல வேற யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளே பாக்குறோம். ஏதோ 6வது வசனத்துல இருந்து பார்க்கும்போது கோஷ் நிம்ரோதை பெற்றெடுத்தான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நிம்ரோத் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் முழுசாவே நிறைய தேசங்களை கட்டுறோம். இந்த தேசங்களை ஷீனார் அப்படின்றதா இருக்கட்டும், யாரைக், பாபேல், அக்கத், கல்னே அப்படின்ற இந்த எல்லா பட்டணங்களையும் இவன் தான் கட்டினான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இவன் கட்டியிருக்கிறான் அப்படின்ற அந்த விஷயம் மட்டுமே கிடையாது. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஏதோ பாபேல் என்கின்ற இந்த இடத்துக்கு பாபேல் அப்படின்ற பேரு வர்றதுக்கே காரணத்தை 11வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஈபேர் அப்படின்னு சொல்லி எபிரியர் சொல்லி பேர் சூட்டப்படுகின்றதுக்கு காரணமா இருந்த இஸ்ரேல் ஜனங்க எபிரியர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருதுக்கு காரணமா இருந்த ஈபேர் என்கின்ற அந்த மனுஷன் இருக்கிறாரு. அவர் வந்துட்டு தன்னுடைய 34வது வயசுல பேலேக் அப்படின்ற ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கிறார். பேலேக் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிவைட் அப்படின்னு சொல்லி. டிவைட்னா ஏதோ தேவன் அந்த இடத்துல மனுஷர்களுடைய பாஷைகளை தாறுமாறு செய்து அவர்களை வந்துட்டு டிவைட் செஞ்சாங்க. ஜனங்களை பாஷைகளை எல்லாத்தையும் வந்துட்டு நிறைய பாஷைகள் உண்டாயி அந்த மனுஷர்கள் பெரியணும், பூமியை முழுசாவே போய் அவங்க வந்துட்டு பரவி அந்த பூமியில அவங்க வந்துட்டு நிறையணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்னன்னு சொல்லுது, அவங்க எல்லாரையும் அந்த இடத்துல சிதறடித்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படின்னா சிதறடிக்கிறதுக்கு அர்த்தம் தான் பாபேல் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அந்த இடத்துல அவங்களை சிதறடித்ததுனாலதான் அந்த இடத்துக்கு பாபேல் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 101 இயர்ல என்ன நடந்திருக்கு, 101 வருஷத்துக்கு அடுத்து வெள்ளம் முடிஞ்சு ஜஸ்ட் ஒரு 101 வருஷத்துல வெள்ளம் பின்னாடி நடந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கான். மனுஷன் தன்னுடைய சுயபலத்தின் மேல் விசுவாசத்தை வைத்து தேவனை மறுதளிக்க மனதுள்ள மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கான், தேவனுக்கு முன்பதாக சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இவர்கள் சபிக்கப்பட்டவர்களை போல நடந்து கொள்கின்ற இந்த காரியங்களை கவனிங்களை என்னன்னு சொல்லி சொல்றாரு. இதோ நம்ம வந்துட்டு பூமி எங்கேயும் செதறி போகிறதுக்கு காரணம் இல்லாதபடிக்கு நாம் ஒரு பெரிய பட்டணத்தை, கோபுரத்தை கட்டி நாம் நல்ல ஒரு பேரை வந்துட்டு வாங்குறவங்களாம், நிறைய ஒரு பெரிய பேர் நம்மளுக்கு கிடைக்கும், வாங்க நம்ம வந்துட்டு செதறி இந்த பூமியில் முழுசா வந்துட்டு எங்கேயும் போகாதபடிக்கு ஒரே இடத்துலயே இருக்கிறது போல ஒரு கோபுரத்தை கட்டலாம் அப்படின்னு சொல்லி இவங்க நிர்ணயிக்கிறாங்க. யாரோட தலைமையில இதை கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம பாக்குறோம். அப்போ ராஜாவா இருக்கிறவரு அந்த காலகட்டத்துல பார்க்கும்போது அந்த ஒரு டைம் பீரியட்ல நிம்ரோத் இருக்கிறாரு. நிம்ரோதுடைய பிள்ளைகள் இவர்கள் எல்லாருமே தான் இதோ ராஜாவும் பூமியை அரசாளுகிறவர்கள் போலவும் இருக்கிறாங்க. ஒரு தலைமையில ஒரு கட்டளை பொறுப்படுது, இதை கட்டலாம் அப்படின்னு சொல்லி. அதை கட்டும் பொழுது மனுஷர்கள் என்னன்னு சொல்லி சொல்றாங்க, நம்ம பூமியில எங்கேயும் செதறி போகாதபடிக்கு ஒரே இடத்துல இந்த இடத்துல இருந்துட்டு அப்படின்னு சொல்லி மேட்டிமை சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அப்படின்னா மேட்டிமை சிந்தை உள்ளவர்களாக அந்த சிந்தை கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு மேட்டிமையா இருக்கிற அந்த சிந்தை உள்ள அந்த மனுஷன் கர்த்தருக்கு அருவருப்பான மனுஷனா மாறுவான் இல்லைங்களா? ஏன்? மேட்டுமையா இருக்கிறவன் தன்னுடைய புயபலத்தின் மேல் விசுவாசத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றதுனால அவன் கர்த்தர் வேண்டாம், எனக்கு தேவன் என்கின்றவர் யார் அப்படின்ற தேவனையே மறுதளிக்கின்றவனாக, தேவனை வந்துட்டு அசட்டை செய்கின்ற ஒரு மனுஷனா அவர்கள் மாறுவார்கள். அப்படின்னா மேட்டுமை சிந்தை இவர்களுக்கு வருகின்றதுக்கு முக்கிய காரணம் பாஷை தான். ஆதலால் அந்த பாஷையை நாம் பிரிக்கும் பொழுது மனுஷர்கள் எல்லா இடத்திலும் செதறடிக்கு அவருடைய வார்த்தையின்படி இந்த பூமியில் பழகி பெருகுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதன்படி அவர்கள் பழகி பெருகுவார்கள் அப்படின்னு சொல்லி தேவன் நிர்ணயித்ததன்படியாகவே பாஷையை தேவன் உண்டு பண்ணார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படின்னா ஜஸ்ட் 101 வருஷத்துல மனுஷர்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படியாமை, ஒரு மேட்டுமையான சிந்தை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்றது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லைங்களா? ஜஸ்ட் ஒரு 101 இயர்ல அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களையும் மறந்திருக்கிறவர்களை போல இருக்கிறாங்க. அதனாலதான் அவனுடைய பையனுக்கே பேலேக் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. பேலேக் அப்படின்னா டிவைட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாபேல் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அந்த ஜனங்களை வந்துட்டு அவரு செதறடித்ததுனால, அந்த பாஷைகளை தாறுமாறு செய்ததுனால பாபேல் அப்படின்ற பேர் சூட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்படின்னா பாஷைகள் பெருத்ததுக்கு அடுத்துதான் இந்த இடத்துல கல்தியர்
அப்படின்ற பாஷையா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு எபிரியர்கள் அப்படின்ற பாஷையா இருக்கட்டும், இந்த பாஷையை பேசுகின்ற மனுஷர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜனாங்கத்தை அழைக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? இப்படி எபிரியர்கள் அப்படின்னு சொல்லியும் கஸ்தியர்கள் அப்படின்னு சொல்லியும். அப்படின்னா இந்த இடத்துல ஆபிரகாம் நம்ம பார்க்கும்போது எந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வசனத்துல நம்ம கவனிக்கும் போது கஸ்தியருடைய ஊர் என்கின்ற அந்த பட்டணத்தில் இருந்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. கஸ்தியர்னா யாரு? கஸ்தியர்னா வேற யாரும் கிடையாது, பாபேலியன்ஸ் இல்லைங்களா? பாபேலியர்கள் தான் கஸ்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம், கஸ்தியர்கள் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா இவர்கள் மேல யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு அதிகாரமா இருக்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ கானானுடைய அந்த சந்ததி தான், ஆமோடைய சந்ததி இருக்கே, ஆமோடைய சந்ததி தான் மாம்சத்தின்படி மிகவும் பலனடைந்தவர்களாக இந்த உலகத்தை ஏதோ நட்டார்கள், கட்டினார்கள், வித்தார்கள், கொண்டார்கள் என்கிறதை போல இந்த உலகத்துல ரொம்ப வந்துட்டு அதிகமா வளர்ச்சி அடைஞ்சிட்டே வர்ற ஒரு சந்ததியா இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல தேவனுடைய சந்ததி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய சந்ததி தேவனை தேடுகின்றவர்களாக தாகமா இருக்கிறது போல இந்த இடத்துல காண முடியும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்களுக்காக நிலபலத்தை குறித்தோ ஒரு தேசத்தை உருவாக்கி கொள்ளுகிறது குறித்தோ இவங்க வந்துட்டு இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இப்படி கட்டினார்கள் அப்படின்றது போல நம்ம பெரும்பாலான வசனங்களை எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது இந்த இடத்துல. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்குள்ளேயே ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியும். எபிரேயர் புத்தகத்துல 11வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல நாங்கள் அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிறோம் என்று சொல்லி எண்ணமுடையவனாக ஆபிரகாம் இருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். என்னது, இந்த உலகத்தில் அந்நியனும் பரதேசியுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைத்ததுனால்தான் அவன் கூடாரங்களில் அவன் வாசித்திருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது அவனுடைய முன்பிதாக்களுக்குள்ள இருந்த அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தின் அடிச்சவடைத்தான் அவனும் பின்பற்றி இருக்கின்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றதை நம்மளால இந்த இடத்துல கவனிக்க முடியும். அப்படின்னா இவனுடைய முன்பிதாக்கள்ல நிறைய பேர் வந்துட்டு உயிரோட கூட இருந்திருக்கிறாங்க அப்படின்றத நீங்க வந்துட்டு ஜெனிசிஸ் 11வது அதிகாரத்துல 10வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியா நீங்க வசனத்தை வாசிக்கும் போது கிளியராவே உங்களால புரிஞ்சுக்க முடியும். வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 10வது அதிகாரம் 25வது வசனம். ஆதியாகமம் 10வது அதிகாரம் 25வது வசனம். ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலேகு என்று பேர், ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டதே. அவனுடைய சகோதரன் பேர் யொக்தான். ஆமென். இந்த இடத்துல பேலேக் பொறுக்கிறது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மேட்டுமை சிந்தை இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தேவன் வந்துட்டு மனுஷருக்குள்ள அந்த பாஷையை உண்டு பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து பாஷை என்கின்றது எப்பொழுது நமக்கு அவசியம் என்று சொல்லி தேவன் அறிஞ்சிருந்தார். அவருடைய பணிக்காக பாஷையை நாவ வடிவத்துல தேவன் அக்னிமயமான நாவுகளாக அவருடைய ஆவி ஒவ்வொரு மனுஷன் மேலேயும் ஒவ்வொரு சீஷர்களா இருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் மேல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்து இறங்கும்போது எப்படி அக்னிமயமான நாவுகளாக வந்து இறங்கும் பொழுது அவங்க அறியாத பாஷையை அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக பேசினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? தேவனுடைய மகத்துவங்களை குறித்து. அப்படின்னா தேவன் தான் பாஷையை உண்டு பண்ணார் அப்படின்றதையும், எதற்காக அவர் பாஷையை உண்டு பண்ணார் அப்படின்றதையும், எப்பொழுது பாஷையை அவர் கொடுத்தார் என்கின்றதையும் நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்தின் புகழ்ச்சிக்காக அது இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் அந்த பாஷையும் கூட நாம் பேசும்படியான அந்த திறனையும் தேவன் கொடுக்கின்றவராக இருக்கிறார் அப்படின்றத நம்ம அறிஞ்சிக்க முடியுது. சரி, அப்படின்னா பேலேக் அப்படின்னு சொன்னா என்ன? பேலேக் அப்படின்ற அந்த மனுஷனுடைய அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து கரெக்டா நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்து தான் பாஷையே உண்டாச்சு. அப்படின்னா பேலேக் யாரு அப்படின்றது ஆபிரகாமுக்கு தெரியும். பேலேக் அப்படின்ற பேர் எதுக்கு இவர் கொடுக்கப்பட்டிருக்கு, ஏன் நம்ம எல்லாருமே எபிரியர் அழைக்கப்படுறோம், எல்லாத்தையும் கேட்கும் போது இதுக்கு பின்னாடி நடந்த எல்லா விஷயங்களையும் தேராக அறிஞ்சிருக்கிறதுக்கோ, சேராக அறிஞ்சிருக்கிறதுக்கோ, ஆபிரகாம் அறிஞ்சிருக்கிறதுக்கோ நல்ல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம கிளியராகவே பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவனுடைய முன்பிதாக்கள் எல்லாருமே நிறைய பேர் உயிரோடு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியும். ஈபேர் இருக்கிறாரு. ஈபேர் வந்துட்டு அவர் மறிக்கும் போது ஆபிரகாமுக்கு 179 வருஷம். அப்படின்னா ஆபிரகாம் மறிச்ச 4 வருஷத்துக்கு அடுத்து தான் ஈபேரே மறிக்கிறார். அப்படின்னா இவர்கள் எல்லாருமே உயிரோடு தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படின்னா ஆண்டவரை குறித்து அவங்க வந்துட்டு அறிவிக்கிறவங்களாக, தேவனை குறித்து எல்லா காரியங்களையும் சொல்றவங்களா இருந்தாலும் அதுக்கடுத்து வர்ற அந்த சந்ததிகள்ல சில பேர் வந்துட்டு அவர்களை சுற்றி இருக்கின்ற அந்த மக்களின் படியாக அந்த மக்களுடைய அந்த நடக்கையை பின்பற்றுகின்றவர்களாக, சிலை வழிபாடுகளை செய்கின்றவர்களாக, அப்படியே தேவனை விட்டு
விலகி போனவர்களை போல இருக்கின்றத இந்த இடத்துல நம்மளால அறிஞ்சிக்க முடியும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யெகோசுவா 24வது அதிகாரம் 2-3. யெகோசுவா 24வது அதிகாரம் 2-3. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். ஆமென். ஆமென். இந்த இடத்துல என்னன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யெகோசுவா இஸ்ரேல் ஜனங்க அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த மக்களுடைய சந்ததி இருக்காங்களே, அவங்க எல்லாரையுமே வந்துட்டு அவன் அழிச்சிட்டு கானான் தேசத்தை சுதந்திரத்துக்கு கொண்டாங்க. அதுக்கடுத்து யெகோசுவா மரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு சொல்றாங்க, பாருங்கப்பா, இதோ உங்களுடைய முன்பிதாவா இருக்கிற ஆபிரகாமு, இதோ நாகோரு, இவங்க எல்லாருமே வந்துட்டு இதோ முன்ன சிலை வழிபாடுகளை செய்கின்றவர்களாக இருக்கும் பொழுது இதோ தேவன் அவரை அழித்தார் அப்படின்ற அந்த விஷயத்த சொல்றாங்க. அப்படின்னா சிலை வழிபாடை செய்து கொண்டிருக்கிறவர்களாக எங்கேயோ தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகினவராக தேராகும் ஆபிரகாமும் நாகோரும் இருந்ததை இந்த இடத்தில் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா பாருங்களேன், எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் இதுக்கும் அதுக்கும். 1656 வெள்ளம் வந்துச்சு. ஆபிரகாம் பிறக்கும்போது கிட்டத்தட்ட 108வது வருஷத்துல ஆபிரகாம் பிறந்தாரு. ஒரு 350 வருஷம் வித்தியாசத்துல 350 வருஷத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சந்ததியில சிலை வழிபாடு வந்திருக்கு. அந்த பக்கத்துல இருக்கிற சுற்றி இருக்கின்ற அந்த மக்களுடைய நடக்கைப்படியா இவங்க சிலை வழிபாடு செய்கின்றவர்களாக மாறி இருக்காங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை இவங்களுக்கு உண்டாகுது. எப்படி உண்டாயிருக்கும்? இவர்களை சுற்றிலும் இருக்கின்ற தேவனுடைய மனுஷர்கள் என்கின்ற இவர்களுடைய முன்பிதாக்கள் மூலியமாக கர்த்தருடைய சத்தம் என்கின்ற சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையானது உண்டாயி ஹாரானுடைய மரணத்துக்கு பின்பு தான் இவங்களுக்குள்ள ஒரு பெரும்பாலான ஒரு பெரிய ஒரு மனம் திரும்புதல் உண்டாகுது அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா ஆபிரகாம் மரணத்துக்கு அடுத்துதான் தேராக மரிக்கிறதுக்கு முன்பதாக ஆரான் இதோ ஊர் என்கின்ற கல்தியர பட்டணத்தில் மரித்தான், தகப்பன் மரிக்கின்றதுக்கு முன்பதாக மரித்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா மரணத்துக்கு அடுத்து இதுக்கு இந்த வியாதிக்கு காரணம், இந்த வறுமைக்கு காரணம், இந்த எல்லா விதமான காரியத்துக்கும் காரணங்கள் வேற ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய கீழ்ப்படியாமை தேவனை நாம் அறியாமலும் தேவனுக்கு உள்ளாமலும் இருக்கின்றது தான் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கின்றவர்களாக மாறி வருகிறார்கள் அப்படின்றத இந்த இடத்துல நம்மளால கவனிக்க முடியும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இருந்தா ஆரான் மரிச்சதுக்கு அடுத்து நாகோர் அந்த இடத்துக்கு போறாரு. நாகோர் கூட அவருடைய சந்ததி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம பாக்குறோம் சிலை வழிபாடுகளை செய்கின்றவர்களாக அவங்க இருந்தாங்க அப்படின்றத யாக்கோபுடைய மகள் இருக்கிறா இல்லைங்களா, லேயாள் ராகேல் என்ன செய்யற, அவருடைய தகப்பன் லாபானுடைய சிலையை கொண்டு வந்து தன்னுடைய அந்த பையில எடுத்து வைத்திருப்பாள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படின்னு சிலை வழிபாடுகள் செய்கின்றவர் நாகோர் இருந்திருக்கான், நாகோருடைய சந்ததி இருந்திருக்கு. ஆனா ஒரே ஒரு சந்ததியில இங்க பார்க்கும்போது ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து எல்லா சிலைகளையும் விட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பி தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து அவருடைய சொல்லின்படி நடக்க அந்த முன்பிதாக்கள் பின்ன நடந்த எல்லா விஷயங்களும் அறிந்தவனாகத்தான் நடக்கிறான். அதனாலதான் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அப்படின்னா இது ஆதாமிலிருந்து அவனுடைய சந்ததிக்கு வந்த அந்த போதகத்தை சேம் அவருடைய சந்ததிக்கு சொல்லி அவருடைய சந்ததியிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் வந்து ஆபிரகாம்ல இருந்து மோசிக்கு வந்து மோசி எழுதுறாரு அது இல்லைங்களா. அப்படின்னா டைம் லைன் அப்படின்றது வந்துட்டு அந்த குரானாலஜி அப்படின்றது வந்து இவங்களுக்கு கிளியராகவே தெரியும். நாங்க யாரு, தேவனுடைய சாயலினால் உண்டாக்கப்பட்டவர்கள் அப்படின்றதையும் எல்லா விஷயங்களையும் இவங்க நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றத இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. அப்படின்னா இந்த இடத்துல லோட்டை ஏன் நம்ம வந்துட்டு ஆண்டவர் ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லோட்டு கூட இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டிருக்கான், எல்லா விஷயமும் தெரியும். ஆண்டவர் அவனை அழித்ததும் தெரியும், அவருடைய முன்பிதாக்கள் யாருன்னு சொல்லி தெரியும், பாஷைகள் எதற்காக கொடுத்தார் ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி தெரியும். அதுக்கு முன்னாடி வெள்ளத்துல அவபக்தியில் நிரம்பி இருக்கின்ற அந்த மனுஷர்கள் எப்படி அழிந்து போனார்கள் அப்படின்னு சொல்லி தெரியும். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அடுத்து நானும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்பேன் என்கிற போல ஆபிரகாமோடு கூட நடக்க ஆரம்பிக்கின்ற லோட்டு. அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்றத வசனத்துல கவனிக்கலாம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 1-6. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 1-6.
ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடைய லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆமென். ஆமென். இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க ஆபிரகாமோட கூட லோட்டு இருக்கிறாரு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆபிரகாமோட கூட அவர் சஞ்சரித்து வரும் பொழுது ஆபிரகாமோட யார் இருக்கிறாரு? லோட்டு இருக்கிறாரு இல்லைங்களா? லோட்டோடைய மனைவிக்கு கூட தேவன் யார் அப்படின்னு சொல்லி தெரியும் இல்லைங்களா? லோட்டுக்கும் தேவன் யார் அப்படின்னு சொல்லி தெரியும். லோட்டுடைய மனைவிக்கும் யாருன்னு சொல்லி தெரியும். அது மட்டுமே கிடையாது, தேவனுடைய மனுஷனா தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து கீழ்ப்படுதலோடு நடக்கின்ற ஆபிரகாமுடைய கீழ்ப்படுதலையும் அவங்க நேரிலேயே பார்த்திருக்காங்க. என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கானான் தேசத்துக்கு அவங்க உள்ள பிரவேசித்ததுக்கு அடுத்து கானான் தேசத்துக்குள்ள பஞ்சம் வரும்பொழுது அவங்க எகிப்துக்கு தஞ்சம் போறாங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கு அடுத்து எகிப்துடைய ராஜா இதோ ஆபிரகாமுடைய மனைவியை தன்னுடைய மனைவியை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னும் போது கூட ஆபிரகாமுடைய மனைவி நிமித்தமா அங்க இருக்கிற அந்த எகிப்து ராஜாக்கும் அந்த ஜனங்களுக்கும் தேவன் உபதிரவத்தை கொடுத்த பிறகு எப்போது உபதிரவம் வந்துச்சு? இந்த காரணத்துல தான் வந்துச்சு. இவன் தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி அனுப்பி வைக்கும்போது ஆடு மாடு ஒட்டகம் எல்லா அடிமைகள் எல்லாரையும் கொடுத்து அனுப்புறாங்க இல்லைங்களா? கொடுத்து அனுப்பும் போது கூட அந்த இடத்துல லோட்டு தேவன் ஆபிரகாமோட கூட இருக்கிறார். தேவனுடைய சத்தத்துக்கு இவன் செவிசாய்க்கும்படி நானும் செவிசாய்க்க வேண்டும் என்கிறதுபடி தேவனோட மேல பயபக்தியை வைத்திருந்தாலும் அதுக்கேற்ற ஒரு கீழ்ப்படுதல் உள்ள ஒரு மனுஷனாக லோட்டு இருந்திருக்க வேண்டும். ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 13வது அதிகாரத்துல இந்த முதல் வசனத்துல இருந்து நம்ம கவனிச்சு பார்க்கும்போது அவருக்கு ஆடு மாடுகள் எல்லாமே 2 பேருக்குமே அதிகமா இருக்கிறதுனால அவங்க ஒரே இடத்துல இருக்க முடியாததுக்கு காரணத்தை நிமித்தமா அந்த இடத்துல நம்ம 2 பேரும் சகோதரங்க சுத்திலும் இருக்கிற அந்த மக்கள் எல்லாமே வந்துட்டு புறஜாதிகளா இருக்கிறதுனால இதோ நம்ம வந்துட்டு சகோதரர்களா இருக்கிறதுனால சண்டை போட்டுக்கிறதோ வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறது இது போல இல்லாம நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், இதோ நீ இடது பக்கம் போனா இதோ நான் வலது பக்கம் போறேன் அப்படின்றது போல பேசிக்கிறாரு. பேசும்போது அந்த இடத்துல லோட் ஒரு டிசைட் செய்யறாரு. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது யோர்தான் நதியோரத்துல இருக்கின்ற அந்த நிலம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு செழிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் நல்ல வியாபாரத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கு எது செம்மையா தோன்றுமோ அந்த பாதையை தேர்ந்தெடுத்து நடக்க ஆரம்பிக்கிறாரு லோட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா சோதோமின் மனுஷர்கள் எப்படி இருந்தாங்க? அவர்கள் மகா பாவிகளாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. 13வது வசனத்துல பார்க்கும்போது தேவனுக்கு முன்பதாக மகா பாவிகளா இருந்தார்களாம். அப்படின்னா அந்த மகா பாவிகளா இருந்த அந்த மக்கள் வசித்த அந்த பட்டணம் எப்படிப்பட்ட ஒரு பட்டணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுதுன்னா, அது சோதோமை தேவன் அழிக்கிறதுக்கு முன்பதாக அந்த சோதோம் பட்டணமானது ஏதேன் தோட்டத்தை போல ஏதேனை போல இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஏதேனுக்கு தேவன் எந்த ஒரு தேசத்தை எந்த ஒரு பட்டணத்தைன்னா ஒப்பிட்டு பேசியிருக்காங்கன்னா எகிப்தையும் அதுக்கடுத்து சோதோம் குமராவையும் தான் ஒப்பிட்டு பேசியிருக்காங்க. அப்படின்னா சென்னை போல இல்லைன்னா வந்துட்டு பெங்களூர் போல இது போல ஒரு பெரிய ஒரு செல்வ செழிப்பா இருக்கிற ஒரு சிட்டி, கண் பார்த்த உடனே மனதை மயக்குகின்றது போல இருக்கின்ற ஒரு சிட்டி. ஆனா அந்த லைஃபை நான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து தேவனுடைய பயத்தோடு கூட நடக்கின்றதுக்கு எந்த பாதை சரியோ அந்த பாதையை தேர்ந்தெடுப்போம் என்கிற பாதையை தேர்ந்தெடுக்காமல் இந்த இடத்தில் கண்ணுக்கு எது வந்துட்டு கண்ணை மனதையும் மயக்கின்றதை போல இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து கொண்ட லோட்டு அந்த தேசத்துக்கு போன பிறகு சிறிது நாட்கள்லயே என்ன நடந்தது அவனுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க ஆதியாகமம் 14வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்க முடியும். 11, 12வது வசனத்துல இதோ அம்ராபேல் என்கின்ற சீனாருடைய ராஜா இவங்க எல்லாரும் ஒரு 4 ராஜாக்கள் வந்து சோதோம் குமராக்கு விரோதமா வந்து அந்த ராஜாக்களை அவர்கள் முறியெடுத்து தோக்கடிச்சதுக்கு அடுத்து அந்த இடத்துல யாரை பிடிச்சிட்டு போவாங்கன்னா லோட்டை வந்துட்டு சிறை பிடித்து கொண்டு போயிடுவாங்க. லோட்டையும் அவனுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. போனதுக்கு அடுத்து ஆபிரகாம் இந்த விஷயத்தை கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்ட பிறகு 318 பேரை கொண்டு போய் அவன் மேல யுத்தத்தை செய்து அந்த 4 ராஜாக்களையும் முறியடிச்சு அவனுடைய சகோதரனுடைய மகனாகிய லோட்டோடைய எல்லா சொத்தையும் அவன்ட்டு விடுவித்து கொண்டு வருவான். விடுவித்து கொண்டு வந்த பிறகுதான் இதோ லோட்டு
அதிகபட்சமா அவன் மனம் திரும்பி தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து தேவனை தொழுது சேவிக்கின்ற ஒரு நீதிமானா அவன் இந்த டைம் பீரியட்ல இருந்து தான் மாறி இருக்கிறான் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எப்படி பிரதர் இதை நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் புத்தகத்துல 6வது அதிகாரம் 1-2 நியாயாதிபதிகள் நீங்க முழுசாவே எல்லா சாப்டர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணினார், எரிச்சலை உண்டு பண்ணதுனால தேவன் அவர்களை புறஜாதிகள் ராஜாக்களுடைய கையில் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். புறஜாதி ராஜா கையில ஒரு மனுஷன் ஒப்பு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் ஒருத்தன் சிறைப்பிடித்து கொண்டு போகணும்னா நீதிமானாகவும் தேவனுடைய சத்தத்தில் செவிசாய்க்கின்றவனாகவும் நான் என் கல்லில் எழறாதபடிக்கு காக்கின்ற தேவனாக அவர் இருப்பார். அப்படி என்றால் இதுக்கு அடுத்து நிச்சயமாக லோட்டுக்குள்ள ஒரு மனம் திரும்ப வந்ததுக்கு அடுத்து தேவன் என்னன்னு சொல்லி அழைப்பாரு, ஒரு பாவி மனம் திரும்புறதுக்கு அடுத்து அவனை மகன் என்று சொல்லி அழைப்பார். அதுக்கடுத்து அவனை பார்க்கும் பொழுது நீதிமான் அப்படின்னு சொல்லி அழைப்பாரே தவிர பாவி என்று சொல்லி அழைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா அதுக்கடுத்து அவனுடைய முன்பிதாக்கள் தேவனுக்கு செவி சாய்த்ததையும் ஆபிரகாமோடு இருந்த அந்த ஒரு செவி சாய்த்துதலோடைய அந்த ஒரு செவி சாய்த்துதல் இந்த இடத்துல லோட்டுக்குள்ள கூட வந்துச்சு அப்படின்றத நம்மளால கிளியராவே பார்க்க முடியும். ஏன்னா கர்த்தர் சிச்சிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் சிச்சிக்கின்ற அந்த மனுஷன் எதற்காக சிச்சிப்பார்? கர்த்தருடைய சிச்சை அசட்டை செய்யாது. அப்படின்னா அசட்டை செய்யாம அது எதற்காக சிச்சித்தார், அந்த காரணம் என்னுடைய கீழ்ப்படியாம என் பயமற்ற என்னுடைய தேவனுடைய பயமின்றி நான் வாழ்கின்ற இந்த வாழ்க்கைகள் தான் காரணம் என்று சொல்லி நம்ம மனம் திரும்பும் போது என்ன பண்ணுவார் இயேசுப்பா? கண்டிப்பா சிச்சித்தது காரணத்தை அவன் ஏற்றுக்கொண்டான், மனசாகப்பட்டான், மனம் திரும்ப விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா அவனை மன்னிப்பார். மன்னிச்சதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு? சோதோம் குமரா அழிக்கிறதுக்கு முன்னாடி நீதிமானாகிய லோட்டை விடுவித்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? லோட்டுக்கு தேவனை குறித்து எந்த அளவுக்கு அறிவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2 தூதர்கள் அந்த சோதோமில்ல உள்ளே பிரவேசிக்கும் பொழுது அந்த தூதர்களை அவன் கண்ட அந்நேரத்திலேயே என்னன்னு சொல்லி சொல்றா, புளிப்பில்லாத மாவுகளை நீ பிசைந்து இது அப்பத்தை ஆயத்தப்படுத்து அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டு புளிப்பில்லாத அப்பத்தை அந்த தூதர்களுக்கு கொடுக்குறான். அப்படின்னா தேவ தூதர்கள் வரும் பொழுதோ தேவனுக்கு சமர்ப்பிக்கின்ற ஏறெடுக்கின்ற அந்த பலிகள் எல்லாமே உப்பு இதோ புளிப்பில்லாத அந்த அப்பத்தை தான் ஒரு ஆசாரியன் வந்துட்டு தேவனுக்கு ஏறிடணும். அப்படின்னா இவர் தேவனுடைய மனுஷன், தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி முன்பிதாக்கள் மூலியமாக அறிந்திருந்த சில காரியங்களை அவன் நன்றாக அறிந்ததுனால தான் அவர்களை கண்ட உடனேயே வீட்டுக்கு அழைத்து பின்பு அவர்களுக்கு அவன் புளிப்பில்லாத அப்பங்களை கொடுக்கிறான். இதையே தான் ஆபிரகாமும் செய்யறான். ஆதியாகமம் 18:6 எழுதப்பட்டிருக்கும். அவரு வந்துட்டு அவரு ஆண்டவர் ஏசப்பா ஒரு தூதரை போல அந்த இடத்துல காட்சி கொடுப்பாங்க. 3 மனுஷர்களை கண்டு அந்த 3 மனுஷர்களை ஒருத்தர் யார்? கர்த்தர். அப்போ அவங்களையும் கூப்பிடும் பொழுது அவளுக்கு தான் பழுதற்ற அந்த மாவை வந்துட்டு நீ சீக்கிரமா வந்துட்டு ஒரு சுத்தமா அந்த மாவை எடுத்து நீ வந்து அப்பத்தை செய்யி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இவங்க 2 பேருடைய அந்த கிரியைகளை பாருங்களேன், அவங்க செய்யற ஒவ்வொரு விஷயங்களையும். அப்படின்னா இவங்களுடைய முன்பிதாக்கள் மூலியமா ஒவ்வொரு விஷயங்களையும் இவங்க கேள்விப்பட்டிருக்கிறதுக்கோ அறிஞ்சிருக்கிறதுக்கோ அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியும். சரி, கடைசியா ஒரு வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 6-8. 2 பேதுரு 2வது அதிகாரம் 6-8. சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அம்மன். ஆமென். இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் பாருங்களேன், லோட்டு என்ன செய்யறாரு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சோதோம் குமரால லோட்டு இருந்தாரு. அதுக்கடுத்து அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காம விகாரத்தினாலையும் தேவனுடைய பயமின்றி வாழ்கின்ற அந்த மக்களுடைய அந்த அருவருப்பான அந்த நடக்கைகளை பார்க்கும் பொழுது நீதியுள்ள தன்னுடைய ஆவியில கலங்கி அவர் இருதயத்துல வேதனைப்பட்டு அவர்கள் செய்கின்ற எல்லா காரியங்களும் அவன் பார்க்கும்போது இருதயத்துல வேதனைப்படுறாரே அல்லாம அதை பார்த்து நேசிக்கல, இச்சிக்கல, அதை விரும்பல. அவர் வந்துட்டு வேதனை படுறாருன்னா அந்த ஜனங்க தேவனுக்கு விரோதமா செய்யற அந்த பாவத்தை நிமித்தமா மனஸ்தாபப்படுறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
அப்படின்னா மனஸ்தாபப்பட்ட இந்த லோட்டு வந்துட்டு தேவனிடத்துல மனம் திரும்புறாரு, மனம் திரும்பி இருக்காரு. அதனாலதான் அவருடைய மனநிலைமை அப்படி இருக்கு. மனம் திரும்பலன்னா அதை பார்க்கும்போது என்ன ஆகும்? இல்ல இல்ல எனக்கு டைம் போறதே தெரியாது பிரதர் அப்படின்றது போல நம்ம வந்துட்டு பாவத்தின் முன்பதாக நம்ம தோத்து போயிடுவோம். ஆனா நீதியுள்ள ஆத்மாவில் அந்த அவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தின் நிமித்தா அவர் வந்துட்டு வருத்தப்படுறாரு, தேவனிடத்துல மனம் திரும்புறாரு. மனம் திரும்பி இருக்கின்ற ஒரு நீதிமான ஒரு லோட்டா அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளால இங்க பார்க்க முடியும். அவ்வளவு மட்டுமே கிடையாது, லோட்டோடைய மனைவிக்கு கூட என்னெல்லாம் நடந்துச்சு, வாழ்க்கையில என்ன நடந்ததுக்கு அடுத்து ஏசப்பா ஒரு மறு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாங்க. ஆமா, நம்ம இப்படித்தான் நடந்துக்கணும், இந்த ஜனங்களுடைய அவபக்தியை அந்த நடக்கைகளை பின்படக்கூடாது, இந்த எல்லா விஷயங்களும் யாருக்கு தெரியும்? லோட்டுக்கு தெரியும், லோட்டோடைய ஃபேமிலி கம்ப்ளீட்டாவே தெரியும் இல்லைங்களா? அப்போ லோட்டோட மனைவி தேவனை அறிந்தவளாக இருக்கிற லோட்டோடைய மனைவி கூட அந்த அவபக்தியில் நிரம்பி இருக்கின்ற அந்த மனுஷர்களுடைய காம விகாரத்தின் அந்த தீய நடக்கைகள் இருக்கின்ற தேவனுடைய பயமின்றி வாழ்கின்ற அந்த நடக்கைகளை அவள் இருதயத்தில் வெறுக்காமல் அதை நேசித்ததினால்தான் அவள் பின்னின்று பார்க்கிறவர்களாக, அவள் பின்னே திரும்பி பார்க்கின்றவளாக அவள் இருந்தாள் அப்படின்றத இந்த இடத்துல பார்க்க முடியுது இல்லைங்களா? புரிஞ்சுக்க முடியுது. அப்படின்னா தேவனை இவ்வளவுலாம் அறிஞ்சதுக்கு அடுத்து கூட நம்ம வந்துட்டு தெரிஞ்சதுக்கு அடுத்து கூட திருப்பியும் நம்ம வந்துட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்கிறவர்களாக இருந்தால் இதோ நாம் நிச்சயமாக லோட்டோடைய மனைவிக்கு என்ன சம்பவித்ததோ அதுதான் நமக்கும் சம்பவிக்கும். அந்த அவபக்தியில் நிரம்பியிருந்த அந்த மக்களும் அந்த ஜனங்களுக்கும் என்ன நடந்ததோ அதுதான் நமக்கும் சம்பவிக்கும் அப்படின்றத இன்னைக்குடைய பைபிள் ஸ்டடியில நம்ம நன்றா அறிஞ்சுக்கிட்டோம். ஏசப்பா இவ்வளவு நேரமும் இதோ இந்த பைபிள் ஸ்டடியில பேசுறதுக்கு உதவி செய்ததுனால கர்த்தருடைய நாமத்துக்கு எல்லா துதிக்கணும் மகிமை உண்டாவதாக. ஓகே, பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ், ஒரு ஃபைனல் பிரேயர் நானே பண்ணிடுறேன். ஸ்தோத்திர ஏசப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. ஏசப்பா, அவபக்தி நிரம்பி இருக்கின்ற இந்த உலகத்தில் ராஜா, உமது பிள்ளைகளாகிய எங்களை ராஜா, இந்த கடைசி காலத்தில் ராஜா, நாங்கள் எந்த காலத்தில் இருக்க வேண்டும் என்கின்றதை என் தேவனாகிய கர்த்தர் நீர் முன் குறித்தபடியாகவே அப்பா நீர் ராஜா எங்களை அழைத்திருக்கிறீர் ராஜா. அதற்காக உங்களுக்கு நன்றியை செலுத்துகிறோம் ராஜா. அவர்கள் இருக்கத்தக்க அந்த நேரத்தையும் காலத்தையும் ராஜா நீரே நிர்ணயிக்கிறவராக இருக்கிறீரே. நாங்கள் கடைசி காலத்தில் இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்கின்றதை நீர் நிர்ணயித்தபடினால் உண்மை போற்றுகின்றோம் ராஜா. என் தேவனாகிய கர்த்தரை உம்முடைய நாமத்தின் புகழ்ச்சிக்கு நாங்கள் ராஜா பாத்திரவான்களை போல, ஆபிரகாமை போல ராஜா அப்பா உங்கள் நாமத்துக்கு புகழ்ச்சிகளாக நாங்கள் இருக்க, என் தேவனாகிய கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. தீட்டுள்ள நடக்கை உள்ளவர்கள் அநேக பேர் எங்கள் மத்தியில் இருந்தாலும் ராஜா, நீதிமானாகிய லோட்டை போல ராஜா அப்பா அநீதிமானாக நடக்கின்ற அவர்களுடைய அவபக்தி நிறைந்த அப்பா எல்லா தீட்டான நடக்கைகளை எங்களுடைய இருதயத்தில் ராஜா அப்பா எங்க ஆவில் ராஜா அது ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது அதன் நிமித்தமாக எங்களுக்கு துக்கம் உண்டாயி அவர்களுடைய அப்பா இனி அவர்களுக்கு சம்பவிக்க போகின்ற அந்த அழிவுக்காக ராஜா அப்பா கதறி அழுகின்ற அப்பா அந்த ஒரு ஏக்கம் உள்ள இருதயம் எங்களுக்குள்ளும் உண்டாகட்டும் ராஜா. என் தேவனாகிய கர்த்தரே, என் ராஜாதி ராஜாவே, எங்களுக்குள் யார் ஒருவரும் ராஜா உண்மை அறிந்த பெருகும் ராஜா அப்பா லோட்டோடைய மனைவியை போல ராஜா அப்பா பின்னே திரும்பி பார்க்கிறவர்களை போல கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கை மாறாதபடிக்கு உம்மோடைய பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உம்மோடைய திருக்கரங்கள்ல எங்க ஒவ்வொருத்தருடைய ஜீவ ஆத்ம சரீரங்களை ஒப்பு கொடுத்து அப்பா உங்களுடைய வருகையில் எங்களுடைய அப்பா ஆவி ஆத்மா சரீரம் ராஜா அப்பா மாசற்றதும் பிழையற்றதுமாக காக்கப்படும்படியாக நீர் உதவி செய்வீர் என்று சொல்லி அப்பா நாங்கள் விசுவாசித்து உம்மோடைய திருக்கரங்களை எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் மகாபரிசுத்த நாமத்தில் என் ஜெபத்தை எடுக்கின்றேன் என் ஜீவன் உள்ள நல்ல தந்தையே, ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ்.